சற்று நேரம் தியானிக்கும்படியாக எடுத்துக்கொண்ட வேத வசனம் பிலிப்பியருக்கு எழுதின புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். வாசிக்க கேட்போம். கர்த்தருக்குள் எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்கள், சந்தோஷமாயிருங்கள் என்று மறுபடியும் சொல்லுகிறேன். ஜெபிப்போம். அன்பும் மகா கிருபையும் இரக்கமும் நிறைந்த பரலோக பிதாவே, இந்த ஓய்வு நாளின் காலை வேளையிலே தியானிக்கும்படியாக நீர் எங்களுக்கு கொடுத்த வசனத்திற்காக உமக்கு ஸ்தோத்திரம். இந்த வசனத்தின் மூலமாக நீர் வெளிப்படுத்துகிற சத்தியங்கள் உம்மை பின்பற்றுகிற தேவ ஜனங்களுக்கு ஆசீர்வாதமாக காணப்பட தேவன் தாமே கிருபை நல்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் ஜெபிக்கிறேன், பரிசுத்தம் உள்ள நல்ல பிதாவே, ஆமென். பிலிப்பி சபைக்கு, பிலிப்பியருக்கு பரிசுத்த பவுல் எழுதும் போது இவ்விதமாக குறிப்பிடுகிறார்: கர்த்தருக்குள் எப்பொழுதும் சந்தோஷமாய் இருங்கள், சந்தோஷமாய் இருங்கள் என்று மறுபடியும் சொல்லுகிறேன் என்று குறிப்பிடுகிறார். யாரை பார்த்து எழுதுகிறார்? 1ஆம் வசனத்திலே படிக்கிறோம். பரிசுத்த பவுல் தனக்கு பிரியமாயிருந்த சகோதரரை பார்த்து எழுதுகிறார். தன்னுடைய வாழ்க்கையிலே மிகுந்த பிரியமானவர்களாக காணப்பட்ட, தன்னுடைய வாழ்க்கையிலே மிகவும் அவருக்கு வாஞ்சை உள்ளவர்களாக காணப்பட்ட சகோதரரை பார்த்து எழுதுகிறார். தனக்கு எப்பொழுதும் சந்தோஷத்தை கொடுக்கக்கூடியவர்களாக காணப்பட்ட சகோதரர்களை பார்த்து எழுதுகிறார். தன்னுடைய வாழ்க்கையிலே கிரீடமாக காணப்பட்ட சகோதரர்களை பார்த்து எழுதுகிறார். கர்த்தருக்குள் நிலைத்திருங்கள் என்று எழுதுகிறார். தேவனுடைய சித்தம் செய்து வாழ வேண்டிய அனுபவங்களிலே இனியும் எந்த ஒரு அசைவும் வேண்டாம். வேத வசனங்களை கை கொண்டு வாழ்கிற அனுபவங்களிலே இனியும் எந்த ஒரு அசைவும் வேண்டாம். ஜெப வாழ்க்கையிலே இனியும் எந்த ஒரு அசைவும் வேண்டாம். தேவனை துதித்து ஆராதிப்பதிலே இனியும் உங்களுடைய வாழ்க்கையிலே எந்த ஒரு அசைவும் வேண்டாம். கிறிஸ்து இயேசுவுக்குள் நிலைத்திருங்கள் என்று எழுதுகிறார். ஒரே சிந்தையாய் இருங்கள் என்று புத்தி சொல்லுகிறார். பரிசுத்த பவுல் தன்னோடு இருந்த உத்தமமாக கர்த்தரை பின்பற்றினவர்களை எல்லாம் நினைவு கூர்ந்து, அவரோடு உடன் வேலையாட்களாக காணப்பட்டவர்களை எல்லாம் நினைவு கூர்ந்து, பரிசுத்த பவுல் தன்னோடு கூட சுவிசேஷத்திற்காக பிரயாசப்பட்டவர்களை எல்லாம் நினைவு கூர்ந்து, பரிசுத்த பவுல் உத்தம சகோதரர்களை எல்லாம் நினைவு கூர்ந்து, அவர்களுடைய பெயர்கள் எல்லாம் ஜீவ புஸ்தகத்தில் எழுதப்பட்டிருக்கிறது என்பதை நினைவு கூர்ந்து குறிப்பிடுகிறார். கர்த்தருக்குள் எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்கள், சந்தோஷமாயிருங்கள் என்று மறுபடியும் சொல்லுகிறேன் என்று குறிப்பிடுகிறார். தெய்வ ஜனமே, ஒரு குறிப்பிட்ட சூழ்நிலையிலே மாத்திரம் சந்தோஷமாயிருங்கள் என்று அப்போஸ்தலனாகிய பவுல் குறிப்பிடவில்லை, எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்கள் என்று குறிப்பிடுகிறார். அதை உறுதிப்படுத்தும் விதமாக எழுதுகிறார். மறுபடியும் சொல்லுகிறேன், சந்தோஷமாயிருங்கள் என்று குறிப்பிடுகிறார். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த ஓய்வு நாளின் காலை வேளையிலேயும் கூட நாம் எப்பொழுதும் கர்த்தருக்குள் சந்தோஷமாய் இருக்க வேண்டுமானால் எப்படிப்பட்ட 3 அனுபவங்கள் உடையவர்களாக காணப்பட வேண்டும் என்பதை குறித்து உங்களுக்கு முன்பாக வேத வசனங்களை சுட்டிக்காட்ட விரும்புகிறேன். முதலாவது, நீங்கள் கர்த்தருக்குள் எப்பொழுதும் சந்தோஷமாக காணப்பட வேண்டுமானால் தேவனுடைய நன்மைகளை பெற்றவர்களாக காணப்பட வேண்டும். நன்மைகள் கிடைப்பதினால் உங்களுடைய வாழ்க்கையிலே சந்தோஷம் உண்டாயிருக்கும். பிரைஸ் தி லார்ட். வாசித்து பாருங்கள். 1 சாமுவேலுக்கு எழுதின புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 19 21ஆம் வசனத்தை வாசித்து பாருங்கள். அவர்கள் அதிகாலையில் எழுந்து கர்த்தரை பணிந்து கொண்டு ராமாவில் இருக்கிற தங்கள் வீட்டுக்கு திரும்பி போனார்கள். எல்கானா தன் மனைவியாகிய அன்னாளை அறிந்தான். கர்த்தர் அவளை நினைந்தருளினார். எல்கானா என்பவன் கர்த்தருக்கு வருஷாந்தரம் செலுத்தும் பலியையும் தன் பொருத்தனையையும் செலுத்தும்படியாக தன் வீட்டார் அனைவரோடும் கூட போனான். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இங்கே நாம் யாரை குறித்து படிக்கிறோம் என்றால் அன்னாளை குறித்து படிக்கிறோம். அன்னாளுடைய வாழ்க்கையிலே ஒரு குறைவு காணப்பட்டது. கர்த்தர் தான் அன்னாளுடைய கர்ப்பத்தை அடைத்திருந்தார். அன்னாளுடைய புருஷன் மிகவும் நேசிக்கக்கூடியவராக காணப்பட்டார். ஆனாலும் அன்னாளுடைய கர்ப்பத்தை கர்த்தர் அடைத்திருந்திருப்பாரே, ஆனால் கர்த்தர் அந்த கர்ப்பத்தை திறக்காத வரைக்கும் அன்னாளுக்கு குழந்தை பாக்கியம் உண்டாக போவது இல்லை.
அன்னாளுடைய புருஷன் எவ்வளவுதான் அன்னாளை நேசித்தாலும் கர்ப்பத்தின் கனி கர்த்தரால் கிடைக்கக்கூடிய பலனாக காணப்படுகிறது. 127ஆம் சங்கீதத்திலே படிக்கிறோம், இதோ பிள்ளைகள் கர்த்தரால் வரும் சுதந்திரம், கர்ப்பத்தின் கனி அவரால் கிடைக்கும் பலன். அப்படியானால் கர்த்தரால் கிடைக்க வேண்டிய பலனாக காணப்படக்கூடிய குழந்தை பாக்கியத்தை அடையக்கூடாதபடி அன்னாளுடைய கர்ப்பம் கர்த்தரால் அடைபட்டிருந்தது. அதைதான் 1 சாமுவேலின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்திலே படிக்கிறோம். அன்னாளை அவளுடைய கணவனார் சிநேகித்தபடியினால் அவளுக்கு இரட்டிப்பான பங்கு கொடுக்கக்கூடியவனாக காணப்பட்டிருந்திருக்கிறான். புருஷன் சிநேகிக்கிறான், ஆனால் கர்த்தர் என்ன செய்து வைத்திருக்கிறார்? அவளுடைய கர்ப்பத்தை அடைத்து வைத்திருக்கிறார். ஆகவே அன்னாள் எதிர்பார்க்கக்கூடிய சந்தோஷம் அன்னாளுக்கு கிடைக்க கூடாதபடி ஒரு தடை காணப்படுகிறது. ஆகவே இப்பொழுது புருஷனுடைய விருப்பத்தின்படி மாத்திரம் அன்னாள் ஆசீர்வாதமாகிய குழந்தை பாக்கியத்தை பெற்றுக்கொள்ள முடியாது. கர்த்தருடைய தயவின்படிதான் அன்னாள் தன்னுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய தடைகள் அகற்றப்பட்டு குழந்தை பாக்கியத்தை பெற்றுக்கொள்ள முடியும். ஆகவே அன்னாள் என்ன செய்தாள்? கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணினாள். அவள் கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணின போது அழுது விண்ணப்பம் பண்ணினாள். மனங்கசந்து மிகவும் அழுது விண்ணப்பம் பண்ணினாள் என்று படிக்கிறோம். அதைதான் 10ஆம் வசனத்திலே படிக்கிறோம். 1 சாமுவேல் 1ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். அவள் போய் மனங்கசந்து மிகவும் அழுது கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணினாள் என்று படிக்கிறோம். அவளுடைய ஜெபம் எப்படி காணப்பட்டது என்றால் 11ஆம் வசனத்திலே படிக்கிறோம், சேனைகளின் கர்த்தாவே, தேவரீர் உம்முடைய அடியாளின் சிறுமையை கண்ணோக்கி பார்த்து உம்முடைய அடியாளை மறவாமல் நினைத்தருளி உமது அடியாளுக்கு ஒரு ஆண் பிள்ளையை கொடுத்தார். அவன் உயிரோடு இருக்கும் சகல நாளும் நான் அவனை கர்த்தருக்கு ஒப்பு கொடுப்பேன். அவன் தலையின் மேல் சவரகன் கத்தி படுவதில்லை என்று ஒரு பொருத்தனை பண்ணினாள் என்று படிக்கிறோம். பாருங்கள், அன்னாளுடைய கண்ணீரோடு கூடிய ஜெபம், விண்ணப்பங்களின் சத்தம் தேவனுடைய சந்நிதியிலே, கர்த்தருடைய சந்நிதியிலே வெகு நேரம் காணப்பட்டது. தெய்வ ஜனமே, அங்கே ஆசாரியனாக காணப்பட்ட ஏலி அவளுக்குள்ளாக இருந்த மிகப்பெரிய துக்கத்தை சரியாக உணரக்கூடாதவனாக காணப்பட்டான். தெய்வ ஜனமே, ஒருவேளை ஊழியர்கள் மற்றவர்களுடைய துக்கத்தை, துயரத்தை உணராதவர்களாக காணப்படலாம். ஆனால் உண்மையான விண்ணப்பங்களின் சத்தத்தை கர்த்தர் கேட்கக்கூடியவராயிருக்கிறார். உண்மையாகவே துயரத்தோடு மனங்கசந்து விண்ணப்பம் பண்ணி தேவனிடம் மன்றாடுகிறவர்களுடைய சத்தத்தை, அவருடைய ஜெபத்தை தேவன் இன்றைக்கும் கேட்கக்கூடியவராயிருக்கிறார். அப்படிப்பட்டவர்களுடைய கூப்பிடுதலை கேட்கக்கூடாதபடிக்கு தேவனுடைய செவிகள் மந்தமாகி போகவில்லை. தெய்வ ஜனமே, கர்த்தர் என்ன செய்தார்? சில நாட்களுக்கு பிறகு அன்னாள் கர்ப்பவதியாகும்படியாக அனுக்கிரகம் செய்தார். அவளுக்கு ஒரு நன்மை அவசியமாயிருந்தது. அந்த நன்மையை அவள் பெற்றுக்கொள்ள முடியாதபடி கர்த்தர் தாமே அவளுடைய கர்ப்பத்தை அடைத்து வைத்திருந்தார். ஆனால் புருஷன் அன்னாளை சிநேகிக்க கூடியவனாக காணப்பட்டும் கூட அந்த சந்தோஷம் அன்னாளுக்கு குழந்தை பாக்கியத்தை பெற்றுக் கொடுக்காது. ஆகவே கர்த்தரால் கிடைக்கக்கூடிய நன்மையை, கர்ப்பத்தின் கனியை பெற்றுக் கொள்ளும்படியாக அவள் கிருபாசன தண்டையிலே கிட்டி சேர்ந்தாள். சரியான காரியத்தை செய்தாள். தேவ சமூகத்திலே கடந்து வந்தாள், விண்ணப்பம் பண்ணினாள், மனங்கசந்து அழுதாள், ஜெபித்தாள். கர்த்தர் ஜெபத்தை கேட்கிறவராயிருந்தார். அவளுடைய பொருத்தனையின் ஜெபத்தை கர்த்தர் அங்கீகரித்து தடையை நீக்கினார். அவள் ஆண் பிள்ளையை பெற்றெடுத்தாள். அவள் பெற்றெடுத்த ஆண் பிள்ளைக்கு சாமுவேல் என்று பெயரிட்டாள். தெய்வ ஜனமே, பிற்காலத்திலே சாமுவேல் ராஜாக்களையும் அபிஷேகம் பண்ணக்கூடிய ஆசீர்வதிக்கப்பட்ட ஒரு கிருபா பாத்திரமாக, மகிமையின் பாத்திரமாக சாமுவேல் காணப்பட்டார். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. ஆம், கர்த்தரிடத்திலிருந்து கிடைக்கக்கூடிய நன்மைகளை பெற்றுக் கொள்வதனால் சந்தோஷம் உண்டு. வாசியுங்கள், சங்கீதம் 85ஆம் சங்கீதம் 12ஆம் வசனத்தை வாசித்து பாருங்கள். கர்த்தர் நன்மையானதை தருவார், கர்த்தர் நன்மையானதை தருவார், நம்முடைய தேசமும் தன் பலனை கொடுக்கும், தன் பலனை கொடுக்கும். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. அப்படியானால் நாம் வாழக்கூடிய தேசமும் தன் பலனை கொடுக்க வேண்டியதாய் இருக்கிறது. தேசத்திற்கும் கர்த்தருடைய நன்மைகள் அவசியமாய் இருக்கிறது. ஆகவேதான் அங்கே படிக்கிறோம், தேசமும் தன் பலனை கொடுக்க வேண்டுமானால் கர்த்தருடைய நன்மைகள் அவசியமாய் இருக்கிறது.
இருக்கிறது. Praise the Lord. ஆகவேதான் முந்தின வசனத்திலே படிக்கிறோம், சத்தியம் பூமியிலிருந்து முளைக்கும், தேவனுடைய நீதி வானத்திலிருந்து தாழ பார்க்கும் என்று படிக்கிறோம். பூமியிலிருந்து சத்தியம் முளைக்கும் போது, பூமியிலிருந்து உண்மை எழும்பும் போது, சத்தியம் என்று சொல்லும் போது உண்மை. தெய்வ பிள்ளையே, சத்தியம் பூமியிலிருந்து முளைக்கும் போது, சத்தியத்தின்படி ஜனங்கள் நடக்கும் போது, நீதிமான்கள் பெருகும் போது, பரிசுத்தவான்கள் இந்த பூமியிலே பெருகும் போது, சத்தியம் பூமியிலிருந்து முளைக்கும் போது, தேவனுடைய நீதி வானத்திலிருந்து தாழ பார்க்கும். தேவனுடைய சபை சத்தியத்திற்கு தூணும் ஆதாரமுமாக காணப்படுகிறது. தேவனுடைய சபை சத்தியத்திற்கு தூணும் ஆதாரமுமாக காணப்படுகிறது. ஆகவே தேவனுடைய சபை பூமிக்கு ஆசீர்வாதமாக காணப்படுகிறது. சத்தியம் பூமியிலிருந்து முளைக்கும் போது தேவனுடைய நீதியும் வானத்திலிருந்து தாழ பார்க்கும். பிரைஸ் தி லார்ட். ஆகவேதான் அடுத்த வசனத்திலே படிக்கிறோம், கர்த்தர் நன்மையானதை தருவார், நம்முடைய தேசமும் தன் பலனை கொடுக்கும் என்று படிக்கிறோம். பிரைஸ் தி லார்ட். அப்படியானால் வயல்களிலே தானியம் உண்டாக வேண்டுமானால் மழை பெய்ய வேண்டும். மழை என்பது கர்த்தர் கொடுக்கக்கூடிய ஆசீர்வாதம், கர்த்தர் கொடுக்கக்கூடிய நன்மை. அந்த நன்மையை பூமி பெற்றுக்கொள்ளும் போது, தேசம் பெற்றுக்கொள்ளும் போது, தேசம் கொடுக்க வேண்டிய பலனை கொடுக்கக்கூடியதாக மாறுகிறது. இது ஒரு ஆசீர்வாதமாக, ஒரு உதாரணத்திற்காக குறிப்பிட்டேன். இப்படியாக எல்லா நல்ல ஆசீர்வாதங்களும் கர்த்தரிடத்திலிருந்து வரக்கூடியதாக காணப்படுகிறது. ஆகவேதான் வேதத்தில் படிக்கிறோம், நன்மையான எந்த ஈவுகளும் பூர்ணமான எந்த வரங்களும் பரத்திலிருந்து உண்டாகி என்று படிக்கிறோம். அப்படியானால் பரத்திலிருந்து நன்மைகள் கடந்து வர வேண்டுமானால் சத்தியம் பூமியிலிருந்து முளைக்க வேண்டும். பிரைஸ் தி லார்ட். ஆகவேதான் நாம் சத்தியத்தின்படி நடக்கிற உத்தம மார்க்கத்தாராக ஜனங்களே நீங்கள் விளங்க வேண்டும் என்று போதிக்கக்கூடியவர்களாக காணப்படுகிறோம். பிரைஸ் தி லார்ட். ஆகவேதான் வேதத்திலே படிக்கிறோம், என் பிள்ளைகள் சத்தியத்திலே நடக்கிறார்கள் என்று கேள்விப்படுகிற சந்தோஷத்திலும் மிகுதியான சந்தோஷம் எனக்கு வேறில்லை என்று பரலோக ராஜ்யம் சத்தியத்தின்படி நடக்கிற உத்தம மார்க்கத்தாரை கண்டு சந்தோஷப்படக்கூடியதாக காணப்படுகிறது. ஆம், நன்மைகள் கிடைப்பதினால் சந்தோஷத்தை பெற்றுக் கொள்வீர்கள். பரிசுத்த பவுல் தன்னோடு இருந்த உத்தம சகோதரர்களுக்கு எழுதுகிறார், எப்பொழுதும் கர்த்தருக்குள் சந்தோஷமாயிருங்கள் என்று. சந்தோஷமாயிருங்கள் என்று மறுபடியும் சொல்லுகிறேன் என்று குறிப்பிடுகிறாரே. அப்படியானால் உத்தம சகோதரர்களுக்கும் நன்மைகள் அவசியமாயிருக்கிறது. நன்மைகள் கிடைப்பதினால் சந்தோஷம் உண்டாகும். சங்கீதம் 84 சங்கீதம் 11 வசனத்தை படியுங்கள். தேவனாகிய கர்த்தர் சூரியனும் கேடகமுமானவர். கர்த்தர் கிருபையையும் மகிமையையும் அருளுவார். உத்தமமாய் நடக்கிறவர்களுக்கு நன்மையை வழங்காதிரார். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. உத்தமமாய் நடக்கிறவர்களுக்கு தேவன் நன்மையை நிச்சயமாகவே வழங்குவார். பரிசுத்த பவுல் தன்னோடு இருந்த உத்தம சகோதரர்களுக்கு எழுதுகிறார், எப்பொழுதும் கர்த்தருக்குள் சந்தோஷமாய் இருங்கள் என்று. இங்கே சங்கீதக்காரன் குறிப்பிடுகிறார், உத்தமமாய் நடக்கிறவர்களுக்கு கர்த்தர் நன்மையை வழங்காதிராரே. அப்படியானால் தெய்வ ஜனமே, அது பூமிக்குரிய நன்மைகளாக மாத்திரமல்ல, பரத்திலிருந்து கிடைக்கக்கூடிய பூர்ணமான வரங்களாகவும் காணப்படுகிறது. ஆகவே தேவ ஜனங்களுக்கு இரட்டிப்பான ஆசீர்வாதங்கள் உண்டு. பூமிக்குரிய ஆசீர்வாதங்களும் உண்டு, பரத்திலிருந்து கடந்து வரக்கூடிய பூர்ணமான வரங்களும் உண்டாயிருக்கிறது. ஆம், நன்மைகள் கிடைப்பதினால் சந்தோஷம் உண்டாகும். ரோமருக்கு எழுதின புஸ்தகம் 8 அதிகாரம் 28 வசனத்தை படித்து பாருங்கள். ரோமருக்கு எழுதின புஸ்தகம் 8 அதிகாரம் 28 வசனம். அன்றியும் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய் தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாக நடக்கிறது என்று அறிந்திருக்கிறோம். சகலமும் நன்மைக்கு ஏதுவாக நடக்கிறது. நீ தேவனால் அழைக்கப்பட்ட ஜனமாயிருக்கிறாயா? நீதிமானாயிருக்கிறாயா? உத்தம சகோதரனாக காணப்படுகிறாயா? ஒன்றை அறிந்து கொள், தேவனிடத்தில் அன்பு கூறுகிற உனக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாகவே நடக்கிறது என்பதை நீ அறிந்திருக்க வேண்டும். சங்கீதம் 34 சங்கீதம் 10 வசனத்தை படித்து பாருங்கள். சங்கீதம் 34 சங்கீதம் 10 வசனம். சிங்க குட்டிகள் தாழ்ச்சியடைந்து பட்டினியாயிருக்கும், கர்த்தரை தேடுகிறவர்களுக்கோ ஒரு நன்மையும் குறைவுபடாது. ஒரு நன்மையும் குறைவுபடாது. பூமிக்குரிய நன்மைகளும் குறைவுபடாது. தெய்வ ஜனமே, பூர்ணமான வரங்களிலேயும் குறைவிராது. இரட்டிப்பான ஆசீர்வாதங்களை தேவன் உத்தம சகோதரர்களுக்கு வைத்திருக்கிறார்.
உத்தமமாய் நடக்கிறவர்களுக்கு வைத்திருக்கிறார். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. ஆம், நன்மைகள் கிடைப்பதினால் சந்தோஷம் உண்டு. பிரைஸ் தி லார்ட். சங்கீதம் 103 சங்கீதம் 5 வசனத்தை படித்து பாருங்கள். நன்மையினால் உன் வாயை திருப்தியாக்குகிறார். கழுகுக்கு சமானமாய் உன் வயது திரும்ப வால வயது போலாகிறது. நன்மையினால் உன் வாயை திருப்தியாக்குகிறார். கழுகுக்கு சமானமாய் உன் வயது திரும்ப வால வயது போலாகிறது. ஆம் தெய்வ பிள்ளையே, தேவன் என்ன செய்கிறார் என்றால் நன்மையினால் தம்முடைய ஜனங்களை திருப்தியாக்க கூடியவராய் இருக்கிறார். வால வயது போல தேவன் தம்முடைய ஜனங்களை பலப்படுத்தி சகாயம் பண்ணக்கூடியவராக காணப்படுகிறார். இந்த ஓய்வு நாளின் காலை வேளையிலே பரிசுத்த பவுல் உத்தம சகோதரர்களுக்கு எழுதின வேத வாக்கியத்தை குறித்து தியானித்துக் கொண்டிருக்கிறீர்களே, எப்பொழுதும் சந்தோஷமாய் இருங்கள் என்கிற வசனத்தை தியானித்துக் கொண்டிருக்கிறீர்களே, ஒன்றை அறிந்து கொள்ளுங்கள், எப்பொழுது சந்தோஷமாய் இருக்க முடியும்? தெய்வ ஜனமே, பூமிக்குரிய நன்மைகள் இருந்தால் மாத்திரம் நீங்கள் சந்தோஷமாய் இருந்து விட முடியாது. தேவன் கொடுக்கக்கூடிய கிருபை வரங்கள், பரிசுத்த ஆவியின் அபிஷேகம் உங்களுடைய வாழ்க்கையிலே உண்டாயிருக்குமே ஆனால் நீங்கள் எப்பொழுதும் சந்தோஷமாய் இருக்க முடியும். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. தேவனுடைய ராஜ்யம் நீதியும் சமாதானமும் பரிசுத்த ஆவியினால் உண்டான சந்தோஷமுமாக காணப்படுகிறது. முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் நீதியும் தேடுவீர்களானா அப்பொழுது கர்த்தரை தேடுகிற உங்களுக்கு ஒரு நன்மையும் குறைபடாது. இந்த பூமியிலே நீங்கள் வாழும்படியாக தேவையான சகல நல்ல ஆசீர்வாதங்களையும் கர்த்தர் உத்தமமாய் நடக்கிற உங்களுக்கு கொடுத்து ஆசீர்வதிக்க உண்மையுள்ளவராய் இருக்கிறார். உத்தமமாய் நடக்கிறவர்களுக்கு கர்த்தர் ஒரு நன்மையும் அவர் தடை செய்வது கிடையாது. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இரண்டாவதாக, பரிசுத்த பவுல் எப்பொழுதும் சந்தோஷமாய் இருங்கள் என்று குறிப்பிடுகிறாரே, எப்பொழுது தேவ ஜனங்களே உங்களுடைய வாழ்க்கையிலே சந்தோஷம் உண்டாகும் என்றால் நிலைமையை கர்த்தர் மாற்றும் போது சந்தோஷம் உண்டாகும். உங்களுடைய சூழ்நிலைகள் பிரதிகூலமான சூழ்நிலைகளாக காணப்படலாம் என்றால் கர்த்தர் உங்கள் எல்லா பிரதிகூலமான சூழ்நிலைகளையும் மாற்றும் போது உங்களுக்கு சந்தோஷம் உண்டாகும். இதற்கு ஆதாரமாக நாம் சங்கீத புஸ்தகத்திலே 2 வசனங்களை வாசித்து அறிந்து கொள்ளலாம். அந்த சங்கீதம் யாரால் எழுதப்பட்டது என்றால் மோசேயினால் எழுதப்பட்ட சங்கீதமாக காணப்படுகிறது. வாசியுங்கள். சங்கீதம் 90 சங்கீதம் 14 15 வசனங்களை வாசித்து பாருங்கள். நாங்கள் எங்கள் வாழ்நாள் எல்லாம் களி கூர்ந்து மகிழும்படி காலையிலே எங்களை உமது கிருபையால் திருப்தியாக்கும். தேவரீர் எங்களை சிறுமைப்படுத்தின நாட்களுக்கும் நாங்கள் துன்பத்தை கண்ட வருஷங்களுக்கும் சரியாய் எங்களை மகிழ்ச்சியாக்கும். இந்த 90 சங்கீதம் தாவீது எழுதின சங்கீதம் அல்ல, தேவனுடைய மனுஷனாகிய மோசேயின் ஜெபமாக இந்த சங்கீத பகுதி காணப்படுகிறது. வேதத்திலே 7 பேர் தேவனுடைய மனுஷர்கள் என்று அழைக்கப்பட்டார்கள். முதலாவது மோசே தேவனுடைய மனிதன் என்று அழைக்கப்பட்டார். அதை குறித்து உபாகமம் 33 அதிகாரம் 1 வசனத்திலே படிக்கிறோம். இரண்டாவது சாமுவேல் தேவனுடைய மனுஷன் என்று அழைக்கப்பட்டார். அதை குறித்து 1 சாமுவேலின் புஸ்தகம் 9 அதிகாரம் 6 வசனத்திலிருந்து 10 வசனம் வரைக்கும் படிக்கும் போது நீங்கள் அறிந்து கொள்ளலாம். மூன்றாவது தாவீது தேவனுடைய மனுஷன் என்று அழைக்கப்பட்டார். நெகேமியாவின் புஸ்தகம் 12 அதிகாரம் 24 வசனத்தை படிக்கும் போது நீங்கள் அதை அறிந்து கொள்ளலாம். நான்காவதாக எலியா தேவனுடைய மனுஷன் என்று அழைக்கப்பட்டார். 1 ராஜாக்களின் புஸ்தகம் 17 அதிகாரம் 18 வசனத்தை படிக்கும் போது நீங்கள் அதை அறிந்து கொள்ளலாம். ஐந்தாவதாக எலிசா தேவனுடைய மனுஷன் என்று அழைக்கப்பட்டார். 2 ராஜாக்களின் புஸ்தகம் 4 அதிகாரம் 7 வசனத்தை படிக்கும் போது நீங்கள் அதை அறிந்து கொள்ளலாம். ஆறாவதாக செமாயா தேவனுடைய மனுஷன் என்று அழைக்கப்பட்டார். 2 நாளாகமம் புஸ்தகம் 11 அதிகாரம் 2 வசனத்தை படிக்கும் போது அறிந்து கொள்ளலாம். ஏழாவதாக ஆனான் தேவனுடைய மனுஷன் என்று அழைக்கப்பட்டார். எரேமியா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 35 அதிகாரம் 4 வசனத்தை படிக்கும் போது நீங்கள் அறிந்து கொள்ளலாம். இப்படியாக வேதத்தில் 7 பேர்
தேவனுடைய மனுஷர்கள் என்று அழைக்கப்பட்டார்கள். நாம் வாசிக்க கேட்ட 90ஆம் சங்கீதம் யாரால் எழுதப்பட்டது என்றால் தேவ மனிதனாகிய மோசேயினால் எழுதப்பட்டது. நாம் வாசிக்க கேட்ட 14ஆம் வசனமும் 15ஆம் வசனமும் மோசே ஜெபித்த ஜெபமாக காணப்படுகிறது. மோசே மாபெரும் தீர்க்கதரிசியாக காணப்பட்டார். மோசே ஜெப வீரராக காணப்பட்டார். தெய்வ பிள்ளையே, வேதத்தின் முதல் 5 ஆகமங்களையும் எழுதினவர் அது மோசேயின் மூலமாக கொடுக்கப்பட்டதாக காணப்படுகிறது. 2 முறை 40 நாட்கள் சீனாய் மலையில் ஏறி புசியாமலும் குடியாமலும் தேவ சமூகத்திலே மோசே காணப்பட்டார். நியாயப்பிரமாண கட்டளைகளை எல்லாம் பெற்றவராக மோசே காணப்பட்டார். தேவனோடு முகமுகமாக பேசினவராக மோசே காணப்பட்டார். கர்த்தருடைய வீட்டில் எங்கும் உண்மையுள்ளவராக மோசே காணப்பட்டார். பூமியில் உள்ள சகல மனுஷர்களிலும் சாந்த குணமுள்ளவராக காணப்பட்டார். தேவனோடு சஞ்சரிக்க கூடியவராக காணப்பட்டார். ஆகவே மோசேயினுடைய முகம் பிரகாசிக்க கூடியதாக காணப்பட்டது. வேதாகமத்தை நாம் படிக்கும் போது மோசேயை குறித்து சாட்சி எழுதப்பட்டிருக்கிறது. உபாகமம் எழுதின புஸ்தகம் 34ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்திலே படிக்கிறோம், கர்த்தரை முகமுகமாய் அறிந்த மோசேயை போல ஒரு தீர்க்கதரிசியும் இஸ்ரவேலில் அப்புறம் எழும்பினதில்லை என்று விளங்கும். இவ்விதமாக மோசேயை குறித்து சாட்சியாக வேதாகமத்திலே எழுதப்பட்டிருக்கிறது. அப்படியானால் மோசேயினுடைய ஜெபம் மிகவும் முக்கியமான ஜெபமாக காணப்படுகிறது. பரிசுத்த பவுல் எழுதுகிறார், எப்பொழுதும் கர்த்தருக்குள் சந்தோஷமாய் இருங்கள் என்று குறிப்பிடுகிறார். உத்தம சகோதரர்களை பார்த்து இவ்விதமாக குறிப்பிடுகிறார். மறுபடியும் சொல்லுகிறேன், எப்பொழுதும் கர்த்தருக்குள் சந்தோஷமாய் இருங்கள் என்று. ஆனால் நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும், எப்படி கர்த்தருக்குள் சந்தோஷமாய் இருப்பது என்று. அதற்கு நாம் மோசேயின் மூலமாக ஏறெடுக்கப்பட்ட இந்த ஜெபத்தின் மூலமாக ஒரு சத்தியத்தை விளங்கிக் கொள்கிறோம். நிலைமைகள் மாறுவதினால் சந்தோஷம் உண்டாகும். ஆகவேதான் மோசே இவ்விதமாக ஜெபிக்கிறார், தேவரீர் எங்களை சிறுமைப்படுத்தின நாட்களுக்கும் நாங்கள் துன்பத்தை கண்ட வருஷங்களுக்கும் சரியாய் எங்களை மகிழ்ச்சியாக்கும் என்று எழுதுகிறார். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இஸ்ரவேல் ஜனங்கள் சிறுமைப்படுத்தப்பட்டவர்களாக காணப்பட்டார்கள். அவர்களுடைய அநேக வருடங்கள் எப்படி காணப்பட்டது என்றால் துன்பத்தை கண்ட வருஷங்களாகவே காணப்பட்டது. வனாந்திரத்தில் 40 வருடங்கள் மோசேயும் இஸ்ரவேல் ஜனங்களும் சிறுமையை அனுபவித்து துன்பத்தை கண்டவர்களாக காணப்பட்டார்கள். ஆனால் அப்படிப்பட்ட நாட்களிலே இஸ்ரவேல் ஜனங்கள் முறுமுறுக்கிறவர்களாக காணப்பட்டார்கள். ஆகவேதான் கர்த்தர் என்ன செய்தார் என்றால் கொள்ளிவாய் சர்ப்பங்களை அனுப்பினார். இன்னும் சிலருடைய இச்சைகளினாலே இஸ்ரவேலருடைய கூடாரங்களிலே வாதைகள் கடந்து வந்ததாக நாம் வேதத்திலே படிக்கிறோம். அக்கினி புறப்பட்டு அநேகரை பட்சித்து போட்டது என்று நாம் வேதத்திலே படிக்கிறோம். இன்னும் சில சந்தர்ப்பங்களை நீங்கள் படிப்பீர்கள் என்றால் பூமி வாய் திறந்து இஸ்ரவேல் ஜனங்களை விழுங்கி போட்டது என்று நாம் வேதத்திலே படிக்கிறோம். ஆம், எகிப்திலிருந்து புறப்பட்ட பெரும்பாலான இஸ்ரவேல் ஜனங்கள் வனாந்திரத்திலேயே மடிந்து போனார்கள். ஆனால் ஒரு குறிப்பிட்ட நாள் வந்தபோது வனாந்திரத்து பயணம் எல்லாம் முடிய போகிறது. பாலும் தேனும் ஓடுகிற கானான் தேசத்திற்குள் இஸ்ரவேல் ஜனங்கள் பிரவேசிக்க போகிறார்கள். அந்த சமயத்திலேதான் மோசே கர்த்தரை பார்த்து ஜெபிக்கிறார். என்ன ஜெபிக்கிறார்? எங்களை மகிழ்ச்சி ஆக்கும் என்று சொல்லி ஜெபிக்கிறார். தெய்வ ஜனமே, நீங்களும் கூட உங்களுடைய வாழ்க்கையிலே கடந்து செல்லக்கூடிய நாட்கள் துன்பத்தை காண்கிற நாட்களாக காணப்படலாம். சிறுமைப்படுத்தப்படுகிற நாட்களாக உங்களுடைய நாட்கள் காணப்படலாம். இன்றைக்கு தேவன் உங்களுக்கு ஒரு ஆலோசனை கொடுக்கிறார். நீங்கள் ஜெபிக்க வேண்டும். என்ன சொல்லி ஜெபிக்க வேண்டும் என்றால், மோசே ஜெபித்தது போல நீங்களும் ஜெபிக்க வேண்டும். கர்த்தாவே எங்களை மகிழ்ச்சியாக்கும் என்று சொல்லி நீங்கள் ஜெபிக்க வேண்டும். கர்த்தாவே, நாங்கள் கண்ட துன்பங்கள், நாங்கள் சிறுமைப்படுத்தப்பட்ட நாட்கள் எங்களுடைய வாழ்க்கையிலே இனி நாங்கள் காணாதபடி, இனி எங்களுடைய வாழ்க்கையிலே அவைகள் இராதபடி இந்த நாளிலே விசுவாசத்தோடு உடைய கரத்தை பிடித்துக் கொள்கிறோம். எங்களை மகிழ்ச்சி ஆக்கும் என்று சொல்லி நீங்கள் என்ன செய்ய வேண்டும் என்றால், மோசே ஜெபித்தது போல ஜெபிக்க வேண்டும். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக.
மோசே ஜெபித்த ஜெபத்தை நீங்கள் சற்று மறுபடியும் படித்து பார்ப்பீர்களானால் அவர் என்ன சொல்லி ஜெபிக்கிறார் என்றால், தாங்கள் அடைந்த சிறுமைக்கும் துன்பத்திற்கும் சரியாக எங்களை மகிழ்ச்சியாக்கும் என்று சொல்லுகிறார். ஒரு காம்பன்சேஷன் உண்டாக்கும் என்று சொல்லி ஜெபிக்கிறார். எங்களுக்கு ஈடு செய்யும் என்று சொல்லி ஜெபிக்கிறார். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இவ்வளவு நாட்கள் நாங்கள் துன்பத்தை சந்தித்தோம், இவ்வளவு நாட்கள் நாங்கள் துயரத்தை சந்தித்தோம், இவ்வளவு நாட்கள் நாங்கள் சிறுமைப்படுத்தப்பட்ட நாட்களாக காணப்பட்டது. ஆகவே அவைகளையெல்லாம் ஈடு செய்யும்படியாக, காம்பன்சேட் செய்யும்படியாக எங்களை மகிழ்ச்சியாக்கும் என்று சொல்லி கர்த்தரை நோக்கி மோசே ஜெபிக்கிறார். மோசே உரிமையோடு கூட ஜெபிக்கிறார். தெய்வ ஜனமே, இன்றைக்கும் தேவன் உங்களை சிநேகிக்கிறவராக காணப்படுகிறார். கர்த்தர் இன்றைக்கும் இரக்கமும் மன உருக்கமும் உள்ள தேவனாக காணப்படுகிறார். உபாகமம் 33 அதிகாரம் 3 வசனத்தை படிக்கும் போது, சங்கீதம் 111 சங்கீதம் 4 வசனத்தை படிக்கும் போது, மெய்யாகவே கர்த்தர் இன்றைக்கும் தம்முடைய ஜனங்களை நேசிக்க கூடியவராயிருக்கிறார். கர்த்தர் இன்றைக்கும் இரக்கமும் மன உருக்கமும் உள்ள தேவனாக காணப்படுகிறார் என்பதை நீங்கள் அந்த வசனங்களை படிக்கும் போது அறிந்து கொள்ளலாம். ஒரு பக்கம் அவர் சர்வ வல்லமையுள்ள தேவனாய் இருக்கிறார், மறுபக்கம் நம்முடைய தேவன் ஒரு பாசம் உள்ள தகப்பனை போலவும், நம்முடைய தேவன் தாயை போல தேற்றுகிறவராகவும் காணப்படுகிறார். தகப்பன் பிள்ளைகளுக்கு இறங்குகிறது போல கர்த்தர் இறங்குகிறார் என்று எழுதப்பட்டிருக்கிறது. சங்கீதம் 103 சங்கீதம் 13 வசனத்திலே அதை குறித்து படிக்கிறோம். அது மாத்திரமல்ல, நம்முடைய கர்த்தர் தாய் தேற்றுவதை போல தேற்றுகிறார் என்றும் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. அதை குறித்து நீங்கள் ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 66 அதிகாரம் 13 வசனத்திலே படிக்கிறோம். அப்படியானால் தெய்வ ஜனமே, இன்றைக்கும் கர்த்தர் மெய்யாகவே நம்முடைய ஜனங்களை சிநேகிக்கிறார். இரக்கமும் மன உருக்கமும் உள்ள தேவனாக காணப்படுகிறார். ஒரு பக்கம் அவர் சர்வ வல்லமையுள்ள தேவனாக காணப்பட்டாலும், மறுபக்கம் அவர் ஒரு பாசமுள்ள தகப்பனாகவும் தேற்றுகிற தாயாகவும் காணப்படுகிறார். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. தெய்வ ஜனமே, இந்த நாளிலே நீங்கள் மோசே ஜெபித்தது போல ஜெபிப்பீர்களா? கர்த்தாவே, சூழ்நிலைகள் மாறுவதினால் எங்களுக்கு சந்தோஷம் உண்டாயிருக்கும், நிலைமைகள் மாறுவதினால் எங்களுக்கு சந்தோஷம் உண்டாயிருக்கும். நாங்கள் சிறுமைப்படுத்தப்பட்ட நாட்களுக்கும், நாங்கள் துன்பத்தை கண்ட வருஷங்களுக்கும் ஈடாக எங்களை மகிழ்ச்சியாக்கும் என்று ஜெபிப்பீர்களா? நிச்சயமாகவே கர்த்தர் உங்களுடைய வாழ்க்கையிலே இருக்கக்கூடிய சூழ்நிலைகளை மாற்றுவார். உங்கள் துக்கம் சந்தோஷமாக மாறும். பவுல் எழுதின வசனம், பவுல் உத்தம சகோதரர்களுக்கு எழுதின வேத வசனங்கள், வேத வாக்கியம் உங்களுடைய வாழ்க்கையிலே நிறைவேறக்கூடியதாயிருக்கும். கர்த்தருக்குள் எப்பொழுதும் சந்தோஷமாக காணப்படுவீர்கள். தெய்வ பிள்ளையே, நீங்கள் வேறு எந்த இடத்திலும் போய் உங்களுடைய துக்கங்களை சொல்ல முடியாது. நீங்கள் உங்கள் துக்கங்களை எல்லாம் சொல்ல வேண்டுமானால் உங்களை சிருஷ்டித்த கர்த்தரிடத்தில் தான், உங்களை சிருஷ்டித்த தேவனிடத்தில் தான் நீங்கள் உங்கள் துக்கங்களை சொல்ல முடியும். பிரைஸ் தி லார்ட். நீங்கள் சிறுமைப்படுத்தப்பட்ட அனுபவங்களை எல்லாம் நீங்கள் வேறு எந்த இடத்திலும் போய் சொல்ல முடியாது. நீங்கள் ஒரே ஒருவரிடத்தில் தான் சொல்ல முடியும். நீங்கள் உங்களை சிருஷ்டித்த தேவனிடத்தில் தான் நீங்கள் துயரப்பட்ட காரியங்களை எல்லாம் சொல்ல முடியும். நீங்கள் ஒரே ஒருவரிடத்தில் தான் துயரப்பட்ட சிறுமைப்படுத்தப்பட்ட அனுபவங்களை எல்லாம் சொல்ல முடியும். ஆம், நீங்கள் கர்த்தரிடத்தில் மன்றாடுங்கள். அவர்தான் உங்களோடு உடன்படிக்கை பண்ணின தேவனாக காணப்படுகிறார். அவர்தான் உங்களுக்கு வாக்குத்தத்தத்தை கொடுத்திருக்கிறார். என் கிருபை உன்னை விட்டு விலகாமலும் என்னுடைய சமாதானத்தின் உடன்படிக்கை உன்னை விட்டு நீங்காமலும் இருக்கும் என்று வாக்குத்தத்தம் கொடுத்திருக்கிறார். ஆகவே அவர் உங்களுடைய வாழ்க்கையிலே நீங்கள் பட்ட துன்பங்கள், துயரங்கள், நீங்கள் சந்தித்த எல்லா சிறுமைப்படுத்தப்பட்ட அனுபவங்களையும் அவர் என்ன செய்வார் என்றால் ஈடு செய்து இரட்டிப்பாய் மகிழ்ச்சியாக்குவார். ஆகவேதான் சங்கீதக்காரன் எழுதுகிறான். சங்கீதம் 73 சங்கீதம் 25 வசனமும் 26 வசனத்தையும் படிக்கும் போது அங்கே குறிப்பிடுகிறான், பரலோகத்தில் உம்மை அல்லாமல் எனக்கு யார் உண்டு, பூலோகத்தில் உம்மை தவிர எனக்கு வேறே விருப்பம் இல்லை என்று குறிப்பிடுவதை நாம் படிக்கிறோம். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. தெய்வ பிள்ளையே, இயேசு கிறிஸ்து இந்த பூமியிலே ஊழியம் செய்த நாட்களிலே வேதம் சொல்லுகிறது, அவர் என்ன செய்தாராம்? ஜனங்களை கண்டபோது மனதுருகினார்.
அவர் திரளான ஜனங்களை கண்டபோது மனதுருகினார் என்று படிக்கிறோம். அவர்களில் அநேகர் வியாதியஸ்தர்களாக காணப்படுவதை கண்டு மனதுருகினார் என்று நாம் வேதத்திலே படிக்கிறோம். மத்தேயு எழுதின சுவிசேஷ புஸ்தகம் 14ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தை படிக்கும் போது அங்கே நாம் படிக்கிறோம், இயேசு வந்து திரளான ஜனங்களை கண்டு அவர்கள் மேல் மனதுருகி அவர்களில் வியாதியஸ்தர்களாய் இருந்தவர்களை சொஸ்தமாக்கினார் என்று நாம் வேதத்திலே படிக்கிறோம். ஆம் தெய்வ பிள்ளையே, யாருடைய வாழ்க்கையை தேவன் சுகமாக்கினாரோ, யாருடைய வாழ்க்கையை கர்த்தர் கண்டு மனதுருகினாரோ, அவர்களுடைய வாழ்க்கையிலே அற்புத சுகமும் ஆரோக்கியமும் சௌக்கியமும் உண்டானது. அவர்களுடைய வாழ்க்கையிலே இருந்த துயரங்கள் மாறினது. அவர்களுடைய வாழ்க்கையிலே அவர்கள் சிறுமைப்படுத்தப்பட்டிருந்த வருடங்கள் நீங்கினது. கர்த்தர் அவர்களை மகிழ்ச்சியாக்கினார். கர்த்தர் அவர்களுடைய வாழ்க்கையிலே ஈடு செய்தார். கர்த்தர் அவர்களுடைய வாழ்க்கையிலே கொடுக்க வேண்டிய நன்மைகளை காம்பன்சேஷனாக கொடுத்து அவர்களை மகிழ்ச்சி ஆக்கினார். இன்றைக்கும் கர்த்தர் தேவ ஜனங்களே, உங்களுக்கு உத்தம சகோதரர்களே, உங்களுக்கு வாக்குத்தத்தம் கொடுக்கிறார். நீங்கள் சிறுமைப்படுத்தப்பட்டிருந்த நாட்களுக்கும் துன்பத்தை கண்ட வருஷங்களுக்கும் ஈடாக உங்களை மகிழ்ச்சியாக்குவேன் என்று சொல்லுகிறார். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. வேதத்திலே நாம் அநேக உத்தம சகோதரர்களை குறித்து படிக்க முடியும். சிறுமைப்பட்டு போன யோபுனுடைய வாழ்க்கையை குறித்து நம்மால் படிக்க முடியும். அவருடைய வாழ்க்கையிலே எப்படி சூழ்நிலைகள் மாறினது என்பதை குறித்தும் நம்மால் கற்றுக்கொள்ள முடியும். ஆம், யோபுனுடைய வாழ்க்கையிலே சூழ்நிலைகள் மாறின போது மகிழ்ச்சி உண்டானது. வாசித்து பாருங்கள். யோபுவின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை படிக்கும் போது, யோபு உத்தமனும் சன்மார்க்கனும் தேவனுக்கு பயந்து பொல்லாப்புக்கு விலகுகிறவனுமாயிருந்தான் என்று எழுதப்பட்டிருக்கிறது. ஆனால் அப்படிப்பட்ட உத்தமனாக காணப்பட்ட யோபுனுடைய வாழ்க்கையிலே சாத்தான் என்ன செய்தான்? சாத்தான் திருடனாக கடந்து வந்தான். யோவானுக்கு எழுதின சுவிசேஷ புஸ்தகம் 10ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்திலே படிக்கிறோம், திருடன் திருடவும் கொல்லவும் அழிக்கவுமே வருகிறானே அன்றி வேறொன்றுக்கும் வரான். ஆனால் நானோ அவைகளுக்கு ஜீவன் உண்டாயிருக்கவும் அது பரிபூர்ணப்படவும் வந்தேன் என்று இயேசு கிறிஸ்து குறிப்பிடுகிறார். யோபுனுடைய வாழ்க்கையிலே திருடன் வந்தான், சாத்தான் வந்தான், எல்லாவற்றையும் சீர்குலைத்து போட்டான். ஆஸ்திகளை யோபு இழந்தார், ஐஸ்வர்யத்தை இழந்தார். யோபுனுடைய சரீரம் முழுவதும் வியாதி உண்டானது. யோபுனுடைய நண்பர்கள் எல்லாரும் யோபுக்கு நிந்தையாக மாறினார்கள். ஆறுதல் படுத்த வந்த நண்பர்கள் எல்லாரும் யோபுனுடைய வாழ்க்கையிலே வேதனையை கூட்டக்கூடியவர்களாக காணப்பட்டார்கள். ஆனால் யோபு எப்படி ஜெபித்திருந்திருப்பார்? இழந்து போன என் ஆரோக்கியத்தை மீண்டும் எனக்கு தாரும், என்னை மகிழ்ச்சியாக்கும் என்று ஜெபித்திருப்பார். தெய்வ பிள்ளையே, ஒரு நாள் வந்தது, கர்த்தர் யோபுனுடைய சிறையிருப்பை மாற்றினார். யோபுக்கு முன்னிருந்த எல்லாவற்றையும் பார்க்கிறோம் இரட்டத்தனையாக கர்த்தர் யோபுக்கு கொடுத்து ஆசீர்வதித்தார். ஆம் தெய்வ பிள்ளையே, யோபு சிறுமைப்பட்டு வேதனை அனுபவித்த வருஷங்கள் 6 மாதங்கள் என்று வேத பண்டிதர்கள் குறிப்பிடுகிறார்கள். ஆனால் அதற்கு பிறகு யோபு 140 வருஷம் உயிரோடு இருந்து 4 தலைமுறையாக தன் பிள்ளைகளையும் தன் பிள்ளைகளின் பிள்ளைகளையும் கண்டான் என்று வேதத்திலே படிக்கிறோம். யோபுவின் புஸ்தகம் 42ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தை படிக்கும் போது இதற்கு பின் என்று படிக்கிறோம். அதாவது சூழ்நிலைகள் மாறின பின் என்று படிக்கிறோம், நிலைமைகள் மாறின பின் என்று படிக்கிறோம். சாத்தான் சோதித்த போது யோபு தன்னுடைய பிள்ளைகளை எல்லாம் சாக கொடுப்பதற்கு ஏதுவாக மாறினார். ஆனால் இந்த சூழ்நிலைகள் எல்லாம் மாறின பின் என்று படிக்கிறோம். யோபு 140 வருஷம் உயிரோடு இருந்து 4 தலைமுறையாக தன் பிள்ளைகளையும் தன் பிள்ளைகளுடைய பிள்ளைகளையும் கண்டான் என்று படிக்கிறோம். தெய்வ பிள்ளையே, ஒரு கேள்வி, எல்லா பிள்ளைகளையும் யோபு சாக கொடுத்தானே, எப்படி 4 தலைமுறைகளை காணுவதற்கு ஏதுவாக அவனுடைய சூழ்நிலைகள் மாறினது என்று நீங்கள் ஒரு கேள்வி கேட்கலாம். ஆம், சாத்தான் சோதித்து முடிந்த போது யோபுனுடைய வாழ்க்கையிலே சூழ்நிலைகள் மாறினது. மீண்டும் யோபுவுக்கு 7 குமாரரும் 3 குமாரத்திகளும் பிறந்தார்கள். ஆம், சாக கொடுத்த 10 பிள்ளைகள் பரலோகத்தில் இருக்கிறார்கள். பூமியிலே கர்த்தர் மறுபடியும் 10 பிள்ளைகளை கொடுக்கிறார். அப்படியானால் யோபுவுக்கு மொத்தம் 20 பிள்ளைகள். யோபு நீண்ட நாட்கள் இருந்து பூர்ண வயதுள்ளவராக மரித்தார் என்று வேதத்திலே நாம் படிக்கிறோம். அப்படியானால் யோபுனுடைய சரித்திரம் துக்ககரமாக முடியவில்லை. யோபுனுடைய சரித்திரம் மகிழ்ச்சியாய் நிறைவடைந்தது என்று நாம் அறிந்து கொள்கிறோம். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக.
இன்றைக்கு உங்களுடைய வாழ்க்கையிலே நீங்கள் சந்தித்து வரக்கூடிய சூழ்நிலைகள் சிறுமைப்படுத்தப்படுகிற சூழ்நிலைகளாக காணப்படலாம். துக்கங்களை கண்ட வருஷங்களாக உங்களுடைய சூழ்நிலைகள் காணப்படலாம். என்றால் ஒரு சத்தியத்தை கர்த்தர் இந்த ஓய்வு நாளின் காலை வேளையிலே உங்களுக்கு விளங்க வைக்கிறார். நிலைமைகள் மாறுவதினால் சந்தோஷம் உண்டாகும். சூழ்நிலைகள் மாறுவதினால் உங்களுக்கு சந்தோஷம் உண்டாகும். உத்தம சகோதரர்களாக காணப்படுகிற உங்கள் வாழ்க்கையிலேயும் பரிசுத்த பவுல் எழுதுகிற வேத வாக்கியம் நிறைவேறக்கூடியதாய் இருக்கும். எப்பொழுதும் நீங்கள் கர்த்தருக்குள் சந்தோஷமாக காணப்படுவீர்கள். ஆம், வியாதியா, வறுமையா, பிசாசினால் உண்டாகக்கூடிய இடுக்கண்களா, சாத்தானால் வருகிற பிரச்சனைகளா, அப்படிப்பட்ட சூழ்நிலைகளை எல்லாம் உத்தம சகோதரர்களே உங்களுடைய வாழ்க்கையிலே ஒரு நல்ல மாற்றத்தை கொண்டு வர தேவன் சர்வ வல்லமையுள்ள தேவனாக காணப்படுகிறார். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. அது மாத்திரமல்ல, நாம் யாக்கோபுனுடைய வாழ்க்கையை குறித்து படிக்கும் போது ஒரு சத்தியத்தை அறிந்து கொள்கிறோம். யாக்கோபு தன்னுடைய வாலிப வயதிலேயே தன்னுடைய அண்ணனாக காணப்பட்ட ஏசா தன்னை கொலை செய்து விடுவானோ என்று பயந்து போய் யாக்கோபு என்ன செய்தார் என்றால், தன்னுடைய வீட்டை விட்டே புறப்பட்டு எதிர்காலம் எப்படி இருக்கும் என்றே தெரியாத நிலையிலே வேதம் சொல்லுகிறது, யாக்கோபு வெறும் கோலும் கையுமாக யோர்தானை கடந்தார் என்று நம்மால் படிக்க முடிகிறது. ஆம் தெய்வ பிள்ளையே, கர்த்தருடைய பெரிய கிருபையினால் யாக்கோபு தன்னுடைய மாமனாராகிய லாபானின் வீட்டிற்கு கடந்து வருகிறார். ஆனால் 20 வருடங்கள் யாக்கோபனுடைய வாழ்க்கை எப்படி காணப்பட்டது என்றால், சிறுமையும் துன்பங்களையுமே அனுபவிக்க கூடிய வருஷங்களாக காணப்பட்டது. அதை குறித்து யாக்கோபு தன்னுடைய மாமனாரிடம் பேசும்போது இவ்விதமாக குறிப்பிடுகிறார். வாசியுங்கள். ஆதியாகமம் எழுதின புஸ்தகம் 31ஆம் அதிகாரம் 38 முதல் 41 வசனங்களை வாசித்து பாருங்கள். இந்த 20 வருஷ காலமாய் நான் உம்மிடத்தில் இருந்தேன். உம்முடைய செம்மறி ஆடுகளும் வெள்ளாடுகளும் சினை எழியவில்லை. உம்முடைய மந்தையின் கடாக்களை நான் தின்னவில்லை. பீருண்டதை நான் உம்மிடத்துக்கு கொண்டு வராமல் அதற்காக நான் உத்தரவாதம் பண்ணினேன். பகலில் களவு போனதையும் இரவில் களவு போனதையும் என் கையில் கேட்டு வாங்கினீர். பகலிலே வெயிலும் இரவிலே குளிரும் என்னை பட்சித்தது. நித்திரை என் கண்களுக்கு தூரமாயிருந்தது. இவ்விதமாய் பாடுபட்டேன். இந்த 20 வருஷ காலம் உம்முடைய வீட்டிலே இருந்தேன். 14 வருஷம் உம்முடைய 2 குமாரத்திகளுக்காகவும் 6 வருஷம் உம்முடைய மந்தைக்காகவும் உம்மிடத்தில் சேவித்தேன். 10 முறை என் சம்பளத்தை மாற்றினீர். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. அப்படியானால் இங்கே நாம் யாக்கோபுனுடைய வாழ்க்கை எப்படி காணப்பட்டது என்பதை குறித்து நாம் படிக்கிறோம். மாமனாராகிய லாபானுடைய வீட்டிற்கு யாக்கோபு கடந்து வந்திருந்தாலும் கூட 20 வருட காலங்கள் சிறுமையும் துன்பங்களையுமே அனுபவிக்க கூடிய வருஷங்களாக காணப்பட்டது. தெய்வ ஜனமே, அப்படியானால் இந்த 20 வருடங்களும் யாக்கோபை பாவங்களும் சாபங்களும் தொடரக்கூடியதாக காணப்பட்டது. தன் மூத்த சகோதரனாகிய ஏசாவுக்கு செய்த துரோகங்கள், தன் தகப்பனை ஏமாற்றின துரோகங்கள் எல்லாவற்றையும் யாக்கோபு அனுபவிக்க வேண்டியதாய் இருந்தது. வேதத்திலே நாம் படிக்கிறோம். எண்ணாகமம் 32ஆம் அதிகாரம் 23ஆம் வசனத்திலே படிக்கிறோம், உங்கள் பாவம் உங்களை தொடர்ந்து பிடிக்கும் என்று படிக்கிறோம். நீதிமொழிகளின் புஸ்தகம் 13ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்திலே படிக்கிறோம், பாவிகளை தீவினை தொடரும் என்று படிக்கிறோம். இப்படிப்பட்ட சூழ்நிலையிலேதான் யாக்கோபுனுடைய வாழ்க்கை காணப்பட்டது. ஆனால் ஒரு நாள் யாக்கோபு என்ன செய்தார் என்றால், கர்த்தருடைய பாதங்களை உறுதியாக பற்றி கொண்டார். அவர் போராடி ஜெபிக்க ஆரம்பித்தார். அவருடைய ஜெபம் எப்படி காணப்பட்டது? நீர் என்னை ஆசீர்வதித்தால் ஒழிய நான் உம்மை விடேன் என்று சொல்லி போராடி ஜெபிக்க ஆரம்பித்தார். கர்த்தருடைய பாதங்களை உறுதியாக பற்றி கொண்டார். தெய்வ ஜனமே, யாக்கோபனுடைய ஜெபத்தின் அர்த்தம் என்ன? நீர் என்னை ஆசீர்வதித்தால் ஒழிய நான் உம்மை விடேன் என்று ஜெபித்தாரே, அதனுடைய அர்த்தம் என்ன? நான் கண்ட துன்பத்திற்கும் நான் சிறுமைப்படுத்தப்பட்ட நாட்களுக்கும் ஈடாக அவைகளையெல்லாம் எனக்கு ஈடு செய்து என்னை மகிழ்ச்சியாக்கும் என்று வேண்டிக் கொள்வதை நாம் படிக்கிறோம். அப்படி அவர் வேண்டிக் கொள்ளும் போது தன் பக்கம் இருக்கக்கூடிய
தான் செய்த நன்மைகளை தேவனுக்கு முன்பாக சுட்டி காட்டுவதை நாம் படிக்கிறோம். அதை தான் நாம் இங்கே வாசிக்க கேட்டோம். இந்த 20 வருஷ காலமாய் நான் உம்மிடத்தில் இருந்தேன், உம்முடைய செம்மறியாடுகளும் வெள்ளாடுகளும் சினை அழியவில்லை, உம்முடைய மந்தையின் கடாக்களை நான் தின்னவில்லை, பீருண்டதை நான் உம்மிடத்திற்கு கொண்டு வராமல் அதற்காக நான் உத்தரவாதம் பண்ணினேன். பகலில் களவு போனதையும் இரவில் களவு போனதையும் என் கையில் கேட்டு வாங்கினீர். பகலிலே வெயிலும் இரவிலே குளிரும் என்னை பட்சித்தது. நித்திரை என் கண்களுக்கு தூரமாய் இருந்தது. இவ்விதமாய் பாடுபட்டேன். 20 வருஷ காலம் உம்முடைய வீட்டிலே இருந்தேன். 14 வருஷம் உம்முடைய 2 குமாரத்திகளுக்காகவும் 6 வருஷம் உம்முடைய மந்தைக்காகவும் உம்மிடத்தில் சேவித்தேன். 10 முறை என் சம்பளத்தை மாற்றினீர் என்று குறிப்பிடுவதை நான் படிக்கிறோம். தன்னை ஆசீர்வதிக்கும்படியாக கர்த்தருடைய பாதத்தை பற்றி கொள்ளும் போது யாக்கோபு தன் பக்கத்திலே எவ்வளவு நியாயம் உண்டாயிருக்கிறது என்பதை குறிப்பிடுவதை நாம் படிக்கிறோம். தெய்வ பிள்ளையே, அப்பொழுதுதான் கர்த்தர் விடாப்பிடியாக உறுதியாக தம்மை பற்றி கொள்கிற யாக்கோபை ஆசீர்வதிப்பதை நாம் வேதத்திலே படிக்கிறோம். அதை குறித்துதான் ஆதியாகமம் எழுதின புஸ்தகம் 32ஆம் அதிகாரம் 28 29 வசனத்திலேயும் நாம் படிக்கிறோம். அப்பொழுது அவர், உன் பேர் இனி யாக்கோபு என்னப்படாமல் இஸ்ரவேல் என்னப்படும், தேவனோடும் மனிதரோடும் போராடி மேற்கொண்டாயே என்றார். அப்பொழுது யாக்கோபு, உம்முடைய நாமத்தை எனக்கு அறிவிக்க வேண்டும் என்று கேட்டான். அதற்கு அவர், நீ என் நாமத்தை கேட்பானேன் என்று சொல்லி அங்கே அவனை ஆசீர்வதித்தார் என்று படிக்கிறோம். இந்த சமயத்திலே தான் கர்த்தர் எத்தனாக ஏமாற்றுக்காரனாக காணப்பட்ட எண்ணப்பட்டவனாய் இருந்த யாக்கோபை இஸ்ரவேல் என்று எண்ணப்படும்படியாக ஆசீர்வதித்தார் என்று படிக்கிறோம். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. தெய்வ ஜனமே, இன்றைக்கு உன்னுடைய வாழ்க்கை சாபத்தினாலும் பாவத்தினாலும் நிறைந்து காணப்படுகிறதா? இன்றைக்கு ஒன்று செய், கர்த்தருடைய பாதத்தை பற்றிக்கொள். கர்த்தர் உன்னை ஆசீர்வதிக்கும்படியாக அனுகூலமான துணையாளராய் இருக்கிறார். ரட்சிப்பு கர்த்தருடையது. நீ ஏமாற்றி பல காரியங்களை சம்பாதித்திருக்கலாம், ஆனால் அவைகளெல்லாம் உன்னுடைய வாழ்க்கையிலே சாபங்களாக தான் காணப்படும். இன்றைக்கு ஏன் என்னுடைய வாழ்க்கையிலே இவ்வளவு பிரச்சனைகள் என்று நீ நினைத்து கொண்டிருக்கலாம், ஆனால் உன்னை அறிந்து கொள், ரட்சிப்பு கர்த்தருடையது. நீ ரட்சிக்கப்படவில்லை என்றால் நீ எவ்வளவு உன்னுடைய வாழ்க்கையிலே சம்பாதித்து வைத்திருந்தாலும் அவைகளெல்லாம் உன்னுடைய வாழ்க்கையிலே வேதனைகளையும் சஞ்சலங்களையும் தான் கொண்டு வரக்கூடியதாய் இருக்கும். ஆனால் மெய்யாகவே இந்த நாளிலே நீ மனம் திரும்பி இயேசு கிறிஸ்துவை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டு நீ ரட்சிப்பு கர்த்தருடையது என்பதை உணர்ந்து நீ இயேசு கிறிஸ்துவை சொந்த இரட்சகராக உன்னுடைய வாழ்க்கையில ஏற்றுக்கொண்டு, பரலோகத்தில் உம்மையல்லாமல் எனக்கு யார் உண்டு, உம்மை தவிர எனக்கு விருப்பம் இல்லை என்று சொல்லி நீ உன்னுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய சாபங்கள் நீங்கும்படியாக, உன்னுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பயங்கள் நீங்கும்படியாக, உன்னுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய சஞ்சலங்கள் நீங்கும்படியாக, உன்னுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய எல்லா பிரதிகூலங்களும் நீங்கும்படியாக, நீயும் ஒரு உத்தம சகோதரனாக காணப்படும்படியாக, நீதிமானாக மாறுவாயானால் நிச்சயமாகவே கர்த்தரை உறுதியாக பற்றி கொள்ளக்கூடிய உன்னுடைய வாழ்க்கையிலே தேவன் உன் வாழ்க்கையிலே காணப்படுகிற நீதியை கண்டு, நியாயங்களை கண்டு, இனி நீ எத்தனாய் இருக்க மாட்டாய், இனி நீ ஆவிக்குரிய இஸ்ரவேல் ஜனம் என்று சொல்லி உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதிப்பார். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. ஒரு சத்தியம் தெரியுமா? இயேசு கிறிஸ்துவனுடைய 2ஆம் வருகையின் போது என்ன நடக்கும் தெரியுமா? தெய்வ பிள்ளையே, எழுத்தின்படியாக காணப்படுகிற இஸ்ரவேல் ஜனங்கள் இருக்கிறார்களே, எழுத்தின்படியான இஸ்ரவேல் ஜனங்களுடைய வாழ்க்கையிலே காணப்படுகிற மீறுதல்களையும் அக்கிரமங்களையும் இயேசு கிறிஸ்து என்ன செய்வார் தெரியுமா? மன்னிக்க கூடியவராக காணப்படுவார். இயேசு கிறிஸ்துவின் 2ஆம் வருகையின் நாள் வரைக்கும் எழுத்தின்படியான இஸ்ரவேல் ஜனங்களிலே ஒரு பங்கு அவிசுவாசிகளாகவே காணப்படுவார்கள். எழுத்தின்படியான இஸ்ரவேல் ஜனங்களிலே ஒரு பங்கு அவிசுவாசிகளாகவே காணப்படுவார்கள், கடின இருதயத்தோடு காணப்படுவார்கள். ஆனால் வேத வாக்கியம் சொல்லுகிற விஷயம் என்ன தெரியுமா? இயேசு கிறிஸ்துவனுடைய 2ஆம் வருகையின் போது கடினப்பட்டிருக்கக்கூடிய எழுத்தின்படியான யாக்கோபின் சந்ததியார் யாரெல்லாம் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தின் மீது விசுவாசம் வைத்து ரட்சிக்கப்படுகிறார்களோ, கர்த்தர் என்ன செய்வார்? அவர்களுடைய மீறுதல்களையும் யாக்கோபிலே இருக்கக்கூடிய குற்றத்தையும் மன்னித்து அவர்களை பிரபுவாக
பிரபுவாக ஏற்றுக்கொள்வார் என்று வேத வாக்கியங்கள் எடுத்து கூறுகிறது. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. அந்நாள் வரைக்கும் எழுத்தின்படியான இஸ்ரவேல் ஜனங்களிலே அந்த யாக்கோபின் சந்ததியிலே ஒரு பங்கு கடினப்பட்டிருக்கும் என்றுதான் நாம் வேதத்திலே படிக்கிறோம். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. அப்படியானால் எழுத்தின்படியான இஸ்ரவேல் ஜனங்களிலேயும் ஒரு பங்கு ஆவிக்குரிய இஸ்ரவேல் ஜனமாக மாறாமல், ஆவிக்குரிய யூதன் என்கிற நிலையை அடையாமல், இருதயத்திலே கடினப்பட்டவர்களாக, இயேசு கிறிஸ்துவை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொள்ளாமல் அவர்கள் வாழ்ந்து வருவார்கள். ஆனால் ஒரு நாள் வருகிறது, இயேசு கிறிஸ்துடைய இரண்டாம் வருகை. அந்நாளிலே அந்த எழுத்தின்படியான யாக்கோபின் சந்ததியார், ரட்சிக்கப்படாமல் இருக்கிறவர்கள், எழுத்தின்படியான யூதர்களாக மாத்திரம் இருக்கிறவர்கள், தேவ பிரபுவாக மாறாதவர்கள், இயேசு கிறிஸ்துவின் மீது விசுவாசம் வைத்து ரட்சிக்கப்படாதவர்கள், நல்ல ஒலிவ மரமாகிய இயேசு கிறிஸ்துவின் வேருக்கும் சாரத்திற்கும் உடன் பங்காளிகளாக மாறாதிருக்கிறவர்கள், அவர்களுக்கு ஒரு சந்தர்ப்பம் கொடுக்கப்படும். கர்த்தர் என்ன செய்வார்? தம்முடைய வருகை நாளிலே யாரெல்லாம் தம்மை விசுவாசித்து ஏற்றுக்கொள்கிறார்களோ அவர்களை எல்லாம் ரட்சிப்புக்குள்ளாக கொண்டு வருவார். இனி கர்த்தர் எழுத்தின்படியான யாக்கோபின் சந்ததியாரிலே குற்றத்தை பார்ப்பதில்லை. அவர்களுடைய மீறுதல்கள் அனைத்தையும் கர்த்தர் மன்னிக்க கூடியவராயிருப்பார். சாபங்கள் நீங்கும், பாவங்கள் தொலைந்து போகும். அன்றைக்கு யாக்கோபு எப்படி தேவனுடைய கர்த்தருடைய பாதத்தை உறுதியாக பற்றி கொண்டு, நீர் என்னை ஆசீர்வதித்தால் ஒழிய நான் உம்மை விட்டேன் என்று மன்றாடி ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொண்டாரோ, அப்படியே இயேசு கிறிஸ்துவின் இரண்டாம் வருகையின் நாளிலே நம்மை விசுவாசிக்கிறவர்களை தேவன் என்ன செய்வார் என்றால், நம்முடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறவர்களை தேவ பிரபுவாக அர்த்தம் கொள்ளும்படியாக அவர்களுடைய வாழ்க்கையை மாற்றி அமைப்பார். இஸ்ரவேல் என்ற மனமகிழ்ச்சியின் புது பெயரை அவர்களுக்கு வழங்குவார். இனி நீங்கள் எழுத்தின்படியான யூத ஜனங்கள் மாத்திரமல்ல, ஆவிக்குரிய இஸ்ரவேலர்கள் என்கிற மனமகிழ்ச்சியின் பெயரை அவர்களுக்கு சூட்டக்கூடியவராயிருப்பார். இன்றைக்கு வேண்டிக் கொள்ளுங்கள், கர்த்தாவே எனக்கு பழைய பெயர் வேண்டாம், கர்த்தாவே இனி என்னுடைய பெயர் ஒரு பிரபுவை போல காணப்படும்படியாக மாற்றி அமைத்தருளும் என்று சொல்லி வேண்டிக் கொள்ளுங்கள். இனி உங்களை யாரும் எத்தன் என்று அல்ல, இனி உங்களை யாரும் ஏமாற்றுக்காரன் என்று அல்ல, இனி யாரும் உங்களை வஞ்சிக்கிறவன் என்று அல்ல, இனி கர்த்தருடைய கண்களிலே உங்களுக்கு தயவும் இரக்கமும் கிடைத்தது என்று சொல்லப்படும்படியாக, தேவ பிரபுவாக எங்களை கர்த்தர் மாற்றி இருக்கிறார் என்று சொல்லும்படியாக இந்நாட்களிலே கர்த்தர் உங்களுக்கு சமயத்தை கொடுத்திருக்கிறார், நாட்களை கொடுத்திருக்கிறார். நாட்கள் பொல்லாதவைகளானபடியால் காலத்தை பிரயோஜனப்படுத்திக் கொள்ளுங்கள். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. தெய்வ பிள்ளையே, ஒருவன் தன் இளம் பிராயத்தில் நுகத்தை சுமக்கிறது மனுஷனுக்கு நல்லது. கர்த்தர் யாக்கோபனுடைய இளம் பிராயத்திலே அவன் நுகத்தை சுமந்ததை கண்டார். அவனுடைய நீதி நியாயங்கள் தேவனுக்கு முன்பாக காணப்பட்டது. அவனுடைய உழைப்பு தேவனுடைய கண்களுக்கு முன்பாக காணப்பட்டது. நியாயமான பிரயாசங்கள் எல்லாம் கர்த்தருக்கு முன்பாக காணப்பட்டது. அவன் விசுவாசித்து மன்றாடின போது, என்னை நீர் ஆசீர்வதித்தருளும், என் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய சாபங்களை எல்லாம் நீர் அகற்றிவிட வேண்டும் என்று சொல்லி மன்றாடின போது கர்த்தர் என்ன செய்தார்? யாக்கோபனுடைய எதிர்காலம் முழுவதையும் ஆசீர்வாதமானதாகவும் ஒளிமயமானதாகவும் மாற்றினார். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. சூழ்நிலைகள் மாறும் போது மகிழ்ச்சி உண்டாகும், நிலைமைகள் மாறும் போது மகிழ்ச்சி உண்டாகும். யாக்கோபனுடைய வாழ்க்கையிலே சூழ்நிலைகள் மாறினது, மகிழ்ச்சி உண்டானது. தெய்வ ஜனமே, யாக்கோபனுடைய வாழ்க்கையிலே சூழ்நிலைகள் மாறினது, மகிழ்ச்சி உண்டானது. பிரைஸ் தி லார்ட். பரிசுத்த பவுல் சொல்லுகிறார், கர்த்தருக்குள் எப்பொழுதும் சந்தோஷமாய் இருங்கள் என்று. இன்றைக்கு நீ கர்த்தருக்குள் சந்தோஷமாய் இருக்க முடியாதபடி, இன்றைக்கு நீ கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாக இருக்க முடியாதபடி, இன்றைக்கும் உன்னுடைய வாழ்க்கையிலே பாவம் காணப்படுகிறதா? இன்றைக்கும் உன்னுடைய வாழ்க்கையிலே சாபங்கள் காணப்படுகிறதா? இன்றைக்கும் உன்னுடைய வாழ்க்கையிலே அந்த பாவங்களினாலும் சாபங்களினாலும் கர்த்தருக்குள் சந்தோஷப்பட முடியாதபடி உன்னுடைய ஜீவியம் காணப்படுகிறதா? இன்றைக்கு தேவாவியானவர் உன்னோடு இடைபடுகிறார். உன் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய சாபங்கள் நீங்கும்படியாக, உன் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பாவங்கள் நீங்கும்படியாக, உன் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பழைய பெயர் நீங்கும்படியாக, நீ எத்தன் என்று அழைக்கப்படுவதற்கு ஏதுவாக காணப்படாதபடி உன்னுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பயங்கள் எல்லாம் நீங்கும்படியாக இந்த நாளிலே ஒரு நல்ல தீர்மானம் செய்வாயானால், நீ ஒரு உத்தம சகோதரனாக காணப்படும்படியாக தீர்மானம் செய்வாயானால், நிச்சயமாகவே அப்போஸ்தலனாகிய பவுல் எழுதுகிற வேத வாக்கியம்
உன் வாழ்க்கையிலே நிறைவேறும். நீயும் எப்பொழுதும் கர்த்தருக்குள் சந்தோஷமாய் இருப்பாய். மறுபடியும் பவுல் சொல்லுகிறார், நீ கர்த்தருக்குள் சந்தோஷமாய் இருப்பாய் என்று. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. கர்த்தர் உன் சூழ்நிலைகளை மாற்றும் போது, கர்த்தர் உன் நிலைமைகளை மாற்றும் போது நீ சொல்லுவாய், இனி என்னுடைய வாழ்க்கையிலே சாத்தானுக்கு இடம் இல்லை என்று சொல்லுவாய். இனி என்னுடைய வாழ்க்கையிலே இரட்டிப்பான ஆசீர்வாதங்கள் என்று சொல்லுவாய். இனி என்னுடைய வாழ்க்கையிலே சாபங்கள் இல்லை என்று சொல்லுவாய். இனி என்னுடைய வாழ்க்கையிலே பாவத்திற்குரிய எந்த தன்மைகளும் இல்லை என்று சொல்லுவாய். இன்று முதல் நான் உன்னை ஆசீர்வதிப்பேன் என்று வாக்குத்தத்தம் பண்ணின கர்த்தருடைய வாக்குத்தத்தம் உன்னுடைய வாழ்க்கையிலே நிறைவேறும். நீ ஒருவேளை எத்தனாயிருந்த நாட்களிலே வெறும் கோலும் தடியுமாக யோர்தானை கடந்து சென்றிருக்கலாம். ஆனால் உன்னுடைய வாழ்க்கையின் முடிவு 2 பரிவாரங்களாக இரட்டத்தனையான ஆசீர்வாதங்களாக காணப்படும். யோபுனுடைய வாழ்க்கையிலே இரட்டிப்பான ஆசீர்வாதங்கள் உண்டானது. ஆம், யாக்கோபுனுடைய வாழ்க்கையிலே இஸ்ரவேலாக கர்த்தர் அவனுடைய பெயரை மாற்றின போது இரட்டிப்பான ஆசீர்வாதங்கள் உண்டானது. இன்றைக்கும் கர்த்தர் உங்களுக்கு வாக்குத்தத்தம் கொடுக்கிறார், இரட்டிப்பான நன்மையை தருவேன், உத்தமர்களுக்கு நன்மைகளை வழங்காதிருக்க மாட்டேன் என்று சொல்லுகிறார். உத்தமர்களுக்கு கர்த்தர் துணையாய் இருக்கிறார். ஆம், உத்தமமாய் நடக்கிறவர்களுக்கு நன்மைகளை வழங்காதிரார். பிரைஸ் தி லார்ட். ஆகவே இந்த நாளிலே ஜெபியுங்கள், கர்த்தாவே எப்பொழுதும் நாங்கள் கர்த்தருக்குள் சந்தோஷமாய் இருக்கும்படியாக உத்தமமான ஜீவியம் செய்ய கிருபை தாரும் என்று ஜெபியுங்கள். கர்த்தர் உங்களுடைய வாழ்க்கையிலே சூழ்நிலைகளை மாற்றுவார். வேதத்திலே நாம் அநேகருடைய வாழ்க்கையை நாம் படிக்கலாம். யோசேப்பினுடைய வாழ்க்கையை படிக்கலாம், தாவீதினுடைய வாழ்க்கையை படிக்கலாம். இவர்களுடைய வாழ்க்கையிலெல்லாம் கர்த்தர் சூழ்நிலைகளை மாற்றின போது, தெய்வ பிள்ளை அவர்கள் கர்த்தருக்கு முன்பாக உத்தமர்களாக ஜீவித்த போது கர்த்தர் அவர்களுடைய வாழ்க்கையிலே ஆசீர்வாதங்களையும் உயர்வையும் கட்டளையிட்டார். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. தெய்வ ஜனமே, இயேசு கிறிஸ்துனுடைய வாழ்க்கையை நீங்கள் படித்து பாருங்கள். அவர் இந்த பூமியிலே காணப்பட்ட நாட்களிலே அவர் தமக்கு சொந்தமானதிலே வந்தார். ஆனால் அவருக்கு சொந்தமானவர்களோ அவரை ஏற்றுக்கொள்ளவில்லை என்று படிக்கிறோம். யோவானுக்கு எழுதின சுவிசேஷ புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தை படிக்கும் போது அங்கே எழுதப்பட்டிருக்கிறது, அவர் தமக்கு சொந்தமானதிலே வந்தார், அவருக்கு சொந்தமானவர்களோ அவரை ஏற்றுக்கொள்ளவில்லை என்று படிக்கிறோம். ஆம் தெய்வ பிள்ளையே, மனுஷகுமாரனுக்கோ தலை சாய்க்க இடமில்லாமல் போனது. அவ்வளவு சிறுமைப்படுத்தப்பட்டவராக இயேசு கிறிஸ்து இந்த பூமியிலே சஞ்சரித்தார். பல வேளைகளிலே கிறிஸ்துவனுடைய சீஷர்களும் அப்படிதான் பாடுபடக்கூடியவர்களாக காணப்பட்டிருந்திருக்கிறார்கள். இயேசு கிறிஸ்துவனுடைய வாழ்க்கையிலேயும் வேதனைகள் காணப்பட்டது, தாங்க முடியாத துயரங்கள் காணப்பட்டது, கண்ணீர் காணப்பட்டது, இரத்தம் சிந்துதல் காணப்பட்டது. ஒரு பக்கம் அவருடைய ஜனங்களே அவரை நெருக்கினார்கள், மறுபக்கம் கர்த்தரும் அவரை நொறுக்க சித்தமானார் என்று வேதத்திலே படிக்கிறோம். தெய்வ பிள்ளையை, ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 53ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தையும் 10ஆம் வசனத்தையும் படிக்கும் போதும் நாம் அறிந்து கொள்கிறோம், நம்முடைய மீறுதல்களின் நிமித்தம் அவர் காயப்பட்டார், நம்முடைய அக்கிரமங்களின் நிமித்தம் அவர் நொறுக்கப்பட்டார், நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினை அவர் மேல் வந்தது, கர்த்தரோ அவரை நொறுக்க சித்தமாகி அவரை பாடுகளுக்குட்படுத்தினார் என்று அங்கே நாம் படிக்கிறோம். ஆம் தெய்வ பிள்ளையே, முழு மனுக்குலத்தின் பாவத்தையும் சாபத்தையும் இயேசு கிறிஸ்து தம் மீது ஏற்றுக்கொண்ட போது அவருடைய இருதயம் நொறுக்கப்பட்டது. சிலுவையிலே பிதாவாகிய தேவனை நோக்கி பார்க்கிற சந்தர்ப்பத்திலே பிதாவாகிய தேவனுடைய முகம் அவருக்கு மறைந்து போனதாக காணப்பட்டது. அப்பொழுதுதான் இயேசு கிறிஸ்து கல்வாரி சிலுவையிலே இருந்து வேண்டிக் கொண்டார், என் தேவனே, என் தேவனே, ஏன் என்னை கைவிட்டீர் என்று கதறுகிறவராக காணப்பட்டார். ஆனால் ஒன்று தெய்வ பிள்ளையே, மோசே என்கிற பக்தன் எப்படி ஜெபித்தாரோ அப்படியே நான் சிறுமைப்பட்ட நாட்களுக்கு பதிலாக, துன்பத்தை கண்ட வருஷங்களுக்கு பதிலாக எங்களை மகிழ்ச்சியாக்கும் என்று மோசே ஜெபித்தாரே, அப்படிதானே இயேசு கிறிஸ்துனுடைய உள்ளமும் தாம் பிதாவாகிய தேவனால் அடைய போகிற மகிழ்ச்சியை காணக்கூடியதாக இருந்தது. ஆகவேதான் பரலோகத்திலிருந்து இயேசு கிறிஸ்துவுக்கு பதில் உண்டானது. முழு மனுக்குலத்தின் பாவத்தையும் நீர் சுமந்தபடியினால் பாவம் யாருடைய வாழ்க்கையிலே காணப்படுகிறதோ அவர்களுக்கு தேவனுடைய முகம் மறைவாய் இருக்கிறது. ஆனாலும் ஒரு மறு உத்தரவு பரலோகத்திலிருந்து இயேசு கிறிஸ்துவுக்கு உண்டானது. அது என்னவென்றால், நீர் பிதாவின் சித்தத்தின்படி முழு மனுக்குலத்தின் பாவத்தையும் நீர் உம்மீது ஏற்றுக்கொண்டபடியினால் இமைப்பொழுது என்னுடைய முகத்தை மறைத்தேன், ஆனாலும் உருக்கமான இரக்கங்களினால்
உம்மை சேர்த்துக் கொள்கிறேன் என்கிற ஒரு பதில் இயேசு கிறிஸ்துவுக்கு உண்டானது. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. ஆகவேதான் எபிரேய நிருபக்காரர் இவ்விதமாக எழுதுகிறார். எபிரேயர் 12ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்திலே படிக்கும் போது, அவர் தமக்கு முன் வைத்திருந்த சந்தோஷத்தின் பொருட்டு அவமானத்தை எண்ணாமல் சிலுவையை சகித்து தேவனுடைய சிங்காசனத்தின் வலது பார்சத்தில் வீற்றிருக்கிறார் என்று எபிரேய நிருபக்காரர் குறிப்பிடுவதை நாம் படிக்கிறோம். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. அப்படியானால் இயேசு கிறிஸ்துவுக்கும் சிறுமைப்படுத்தப்பட்ட நாட்கள் உண்டாயிருந்தது. இயேசு கிறிஸ்துவனுடைய வாழ்க்கையிலேயும் துயரமடைந்து காணப்பட்ட சூழ்நிலைகள் காணப்பட்டது. ஆனால் அவருக்கு முன்பாக ஒரு பெரிய சந்தோஷம் காணப்பட்டது. பிதாவாகிய தேவன் ஒரு பெரிய சந்தோஷத்தை தனக்கு வைத்திருப்பதை இயேசு கிறிஸ்துவனுடைய கண்கள் காணக்கூடியதாக இருந்தது. பிதாவாகிய தேவனுடைய வலது பார்சத்திலே, தேவனுடைய சிங்காசனத்திலே வீற்றிருக்க போகிற சந்தோஷத்தை இயேசு கிறிஸ்துவனுடைய கண்கள், ஆவிக்குரிய கண்கள் காணக்கூடியதாக இருந்தது. பிலிப்பியர் 2ஆம் அதிகாரம் 10-11 வசனங்களிலே படிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் வானோர் பூதலத்தோர் பூமியின் கீழானவருடைய முழங்கால் யாவும் முடங்கும்படிக்கு பிதாவாகிய தேவனுக்கு மகிமையாக இயேசு கிறிஸ்து கர்த்தர் என்று நாவுகள் யாவும் அறிக்கை பண்ணும்படிக்கும் எல்லா நாமத்திற்கும் மேலான நாமத்தை அவருக்கு தந்தருளினார் என்று நாம் அங்கே படிக்கிறோம். ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 53ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்திலே படிக்கிறோம். அவர் தமது ஆத்தும வருத்தத்தின் பலனை கண்டு திருப்தியாவார். என் தாசனாகிய நீதிபரர் தம்மை பற்றும் அறிவினால் அநேகரை நீதிமான்களாக்குவார். அவர்களுடைய அக்கிரமங்களை தாமே சுமந்து கொள்வார் என்று அங்கே நாம் படிக்கிறோம். அப்படியானால் நிச்சயமாகவே காலங்கள் மாறும். கர்த்தர் உங்களுக்கு புதிய நாட்களையும் வருஷங்களையும் நீடித்து கொடுப்பார். நீங்கள் சிறுமைப்படுத்தப்பட்ட நாட்கள் முடிந்து போகும். நீங்கள் துன்பத்தை கண்ட வருஷங்களுக்கு சரியாக கர்த்தர் உங்களை மகிழ்ச்சியாக்குவார். தெய்வ பிள்ளையே, இன்றைக்கும் கர்த்தர் உங்கள் அருகே இருக்கிறார். கர்த்தர் உங்கள் கண்ணீரை துடைக்கிறார். இக்காலத்து பாடுகள் இனி வரப்போகிற மகிமைக்கு ஒப்பிடத்தக்கவைகள் அல்ல. அதை தான் பரிசுத்த பவுல் ரோமருக்கு எழுதின புஸ்தகம் 8ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்திலே குறிப்பிடுகிறார். தெய்வ ஜனமே, நீ சிறுமைப்படுத்தப்பட்டு காணப்படுகிறாயா? துன்பத்தை அனுபவித்த வருஷங்களாக உன்னுடைய நாட்களும் வருடங்களும் காணப்படுகிறதா? நிச்சயமாகவே நீ துன்பத்தை அனுபவித்த வருஷங்களுக்கு தக்கதாக உன்னை மகிழ்ச்சியாக்குவேன் என்று சொல்லுகிறார். உங்கள் கண்ணீரை ஆனந்த களிப்பாக்குவேன் என்று சொல்லுகிறார். மாறாவின் கசப்பை மதுரமாக மாற்றுவேன் என்று சொல்கிறார். உங்கள் மேல் என்னுடைய அபிஷேகத்தை அருளி செய்வேன் என்று சொல்கிறார். மாம்சமான யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன் என்று தீர்க்கதரிசியின் மூலமாக அறிவித்த வாக்கு தத்தங்களை இந்த கடைசி காலங்களிலேயும் உங்கள் வாழ்க்கையிலே நிறைவேற்றி நீங்கள் எப்பொழுதும் கர்த்தருக்குள் சந்தோஷமாய் இருக்கும்படியாக, மகிழ்ந்து வாழும்படியாக செய்வேன் என்கிறார். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. ஆம், கர்த்தருக்குள் எப்பொழுதும் சந்தோஷமாய் இருக்க வேண்டுமா? கர்த்தருடைய நன்மைகளை பெற்றுக் கொள்ளுங்கள். இரண்டாவதாக, உங்களுடைய வாழ்க்கையிலே கர்த்தர் நிலைமைகளை மாற்றும்படியாக மோசையை போல மன்றாடி ஜெபியுங்கள். நிச்சயமாகவே கர்த்தருக்குள் எப்பொழுதும் சந்தோஷமாய் இருப்பீர்கள். இன்னும் ஒரு அனுபவத்தை 5 நிமிடங்களிலே சுருக்கமாக சொல்லி முடிக்கிறேன். உங்களுடைய வாழ்க்கையிலே நீங்கள் கர்த்தருக்குள் சந்தோஷமாய் இருக்க வேண்டுமா? எப்பொழுதும் கர்த்தருக்குள் சந்தோஷமாய் இருக்க வேண்டுமா? எப்படிப்பட்ட அனுபவத்தினால் அந்த சந்தோஷம் உண்டாகும் என்றால், உங்களுடைய வாழ்க்கையிலே மீட்பு கிடைப்பதினால் சந்தோஷம் உண்டாகும். உங்களுடைய வாழ்க்கையிலே மீட்பு கிடைப்பதினால் சந்தோஷம் உண்டாகும். வாசியுங்கள், ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 35ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தை ஒருவர் வாசியுங்கள். கர்த்தரால் மீட்கப்பட்டவர்கள் திரும்பி ஆனந்த களிப்புடன் பாடி சியோனுக்கு வருவார்கள். நித்திய மகிழ்ச்சி அவர்கள் தலையின் மேல் இருக்கும். சந்தோஷமும் மகிழ்ச்சியும் அடைவார்கள். சஞ்சலமும் தவிப்பும் ஓடி போகும். ஆம், மீட்பு கிடைப்பதினால் மகிழ்ச்சி உண்டாகும். தெய்வ ஜனமே, உன்னுடைய வாழ்க்கையிலே இன்னும் நீ ரட்சிக்கப்படாமல் இருக்கிறாயா? இன்னும் நீ மீட்கப்படாத ஜனமாய் இருக்கிறாயா? இன்றைக்கு கர்த்தர் உன்னோடு பேசுகிறார். நீ மீட்கப்படும் போது தேவன் அருளி செய்கிற பூர்ணமான வரங்கள் உன்னுடைய வாழ்க்கையிலே உண்டாயிரும். நீ மீட்கப்படும் போது பாவங்களில் இருந்தும் அக்கிரமங்களில் இருந்தும் சாபங்களில் இருந்தும் நீ மீட்கப்படும் போது வாழ்க்கையிலே
தேவனுடைய நீதி உண்டாயிருக்கும், தேவனுடைய நியாயங்கள் உண்டாயிருக்கும், தேவனுடைய வேத வசனங்கள் உண்டாயிருக்கும், தேவனுடைய ஜீவன் உண்டாயிருக்கும், தேவனுடைய கிருபை உண்டாயிருக்கும், தேவன் அருளின ரட்சிப்பின் சந்தோஷம் உண்டாயிருக்கும். உன்னுடைய வாழ்க்கையிலே பாவங்கள் உண்டாயிராது, உன்னுடைய வாழ்க்கையிலே சாபங்கள் உண்டாயிராது. நீ தேவனுடைய ராஜ்யத்திற்குட்பட்ட சகோதரனாக சகோதரியாக காணப்படுவாய். உண்மையுள்ள மனுஷன் பரிபூர்ண ஆசீர்வாதங்களை பெறுவான் என்கிற வசனம் உங்களுடைய வாழ்க்கையிலே நிறைவேறக்கூடியதாய் இருக்கும். நீங்கள் மீட்கப்பட்ட ஜனங்களாக காணப்படுவீர்கள். ஆனந்த களிப்புடன் பாடி தேவனை துதிக்கக்கூடிய ஜனங்களாக காணப்படுவீர்கள். சியோனுக்கு நேராக கடந்து வரக்கூடியவர்களாய் இருப்பீர்கள். உங்களுடைய சிரசின் மீது நித்திய மகிழ்ச்சி உண்டாயிருக்கும். அதனுடைய அர்த்தம் என்ன? அந்த மகிழ்ச்சியிலே ஒரு நாளும் குறைவிராது. பரிசுத்த பவுல் எழுதுகிறார், எப்பொழுதும் கர்த்தருக்குள் சந்தோஷமாயிருங்கள் என்று. அந்த சந்தோஷம் எப்படிப்பட்டது? தற்காலிகமான சந்தோஷம் அல்ல, உலகம் கொடுக்கக்கூடிய சந்தோஷம் அல்ல, இந்த உலகத்திலே காணப்படக்கூடிய மாயையான காரியங்களினாலும் சிற்றின்பங்களினாலும் பெற்றுக்கொள்ளக்கூடிய சந்தோஷம் அல்ல. தேவனுடைய ராஜ்யத்தையும் நீதியையும் தேடினபடியால் பெற்றுக்கொள்ளக்கூடிய தேவ ஆசீர்வாதங்கள், அது நன்மையான ஈவுகள், பூர்ணமான வரங்கள். ஒரு குறையும் உங்களுடைய வாழ்க்கையிலே உண்டாயிராது. பரிபூர்ண ஆசீர்வாதங்களை அடைவீர்கள். பரலோக வாழ்க்கையாக காணப்படும் நித்திய மகிழ்ச்சி. உத்தம சகோதரர்களே, உத்தம சகோதரிகளே, உங்களுடைய தலையின் மீது உண்டாயிருக்கும். சந்தோஷமும் மகிழ்ச்சியும் அடைவீர்கள். சஞ்சலமும் தவிப்பும் ஓடி போகும். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. தெய்வ பிள்ளையே, ஒருவேளை பூமிக்குரிய நாட்களிலே நீ ஒருவேளை லாசருவை போல பூமிக்குரிய ஆசீர்வாதங்களிலே குறைபட்டு காணப்படலாம். ஆனால் நீ மீட்கப்பட்டவனாக காணப்படுவாயானால் அந்த லாசர் எப்படி ஆபிரகாமுடைய மடியிலே காணப்பட்டாரோ அப்படியே நித்திய மகிழ்ச்சி உன் தலையின் மீது உண்டாயிருக்கும். சஞ்சலமும் தவிப்பும் ஓடி போனதாக காணப்படும். ஆகவே பரலோக ராஜ்யத்தின் கண்ணோட்டத்திலே உன் வாழ்க்கையை வைத்து நோக்கி பார்ப்பாயாக. உன்னுடைய வாழ்க்கை சாபமாக நிறைந்து காணப்படுகிறதா? உன்னுடைய வாழ்க்கை தேவனுடைய பார்வையிலே ஆசீர்வதிக்கப்பட்ட மீட்கப்பட்ட ஜீவியமாக, ரட்சிப்படைந்த ஜீவியமாக காணப்படுகிறதா என்பதை இந்த வேத வசனங்களை எல்லாம் தேவனுடைய கண்ணோட்டத்திலே வைத்து நீ நோக்கி பார்த்து, இன்றைக்கும் உன்னுடைய வாழ்க்கையிலே சாபங்களும் பாவங்களும் வெறும் பூமிக்குரிய ஆசீர்வாதங்களும் மாத்திரம் இருக்கிறதாக தேவாவியானவர் உனக்கு வெளிப்படுத்தி இருந்திருப்பாரே. ஆனால் இந்த நாளிலே மனம் திரும்பும்படியாக உன்னுடைய வாழ்க்கையை கேட்ட சத்தியத்திற்கு ஒப்புக்கொடு. உன்னை தேவனுடைய பிரபுவாக மாற்ற தேவன் வல்லவராயிருக்கிறார். உன்னுடைய வாழ்க்கையை தேவனுடைய பிரபு என்று பெயரை மாற்றி அமைக்கும்படியாக நீ ஆசீர்வதிக்கப்பட்ட ஆவிக்குரிய இஸ்ரவேல் ஜனம் என்று தேவனுடைய சபையின் ஐக்கியத்திலே உன்னையும் இணைத்து தெய்வ பிள்ளையே, தலையாம் கிறிஸ்துவிலே நீயும் அவயவமாக காணப்படும்படியாக தேவன் அனுகிரகம் செய்வார். நீ சொல்லுவாய், முன்பு என்னுடைய வாழ்க்கையிலே பூமிக்குரிய ஆசீர்வாதங்கள் கொஞ்சம் காணப்பட்டது, ஆனால் வாழ்க்கை முழுவதும் சாபமும் பாவமுமாக தான் இருந்தது. மெய்யான தெய்வ சந்தோஷம் இல்லாமல் இருந்தது. ஆனால் இப்பொழுதோ நான் இயேசு கிறிஸ்துவை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டேன். தேவன் அருளின நன்மை என்னுடைய வாழ்க்கையிலே உண்டாயிருந்தது. சந்தோஷமாயிருக்கிறேன் என்பாய். தேவன் என் நிலைமைகளை மாற்றினார், என்னுடைய சூழ்நிலைகளை மாற்றினார். சந்தோஷமாயிருக்கிறேன் என்பாய். என்னுடைய வாழ்க்கையிலே மெய்யான ரட்சிப்பு உண்டானது. தேவனுடைய நீதியினால் என்னுடைய வாழ்க்கையிலே ஆசீர்வாதமாக காணப்படுகிறேன். தேவன் அருளின பரிசுத்தாவின் அபிஷேகமும் என்னுடைய வாழ்க்கையிலே உண்டாயிருக்கிறது. நான் துன்மார்க்கருடைய ஆலோசனையிலே அல்ல, பாவிகளுடைய வழியிலே அல்ல, பரியாசக்காரருடைய அல்ல. என்னுடைய வாழ்க்கை ஒரு வேறுபட்ட ஜீவியமாக காணப்படுகிறது. நான் தேவனால் அழைக்கப்பட்டிருக்கிறேன், தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட பாத்திரமாக காணப்பட்டிருக்கிறேன். இப்பொழுதோ கர்த்தருடைய கரத்திலே அலங்காரமான கிரீடமாய் இருக்கிறேன் என்று நீ சாட்சி கொடுப்பதற்கு ஏதுவாக உன்னுடைய வாழ்க்கையில இருக்கக்கூடிய துக்கங்கள் சந்தோஷமாக மாறினதாய் இருக்கும். கேட்ட வசனத்திற்கு உங்கள் வாழ்க்கையை ஒப்புக் கொடுங்கள். நிச்சயமாகவே பரிசுத்த பவுல் எழுதின வேத வசனம் உத்தம சகோதர சகோதரிகளாக காணப்படுகிறவர்களுடைய வாழ்க்கையிலே நிறைவேறும்படியாக கேட்ட சத்தியத்தின்படி 3 அனுபவங்களின்படி உங்களுடைய வாழ்க்கையிலேயும் தேவன் தாமே நிறைவேற செய்வாராக. ஆமென். ஜெபிப்போம். அன்பும் மகா கிருபையும் இரக்கமும் நிறைந்த பரலோக பிதாவே, இந்த ஓய்வு நாளின் காலை வேளையிலே பரிசுத்த பவுல் தன்னோடு உத்தம சகோதரர்களாக காணப்பட்டவர்களை நோக்கி, தன்னோடு உத்தம சகோதரர்களாக காணப்பட்டவர்களுக்கு, தனக்கு கிரீடங்களாக காணப்பட்டவர்களுக்கு எழுதின வசனத்தை தியானிக்கும்படியாக செய்தீரே. எப்பொழுதும் கர்த்தருக்குள் சந்தோஷமாயிருங்கள். மறுபடியும் சொல்லுகிறேன், எப்பொழுதும் கர்த்தருக்குள் சந்தோஷமாயிருங்கள்.
என்று எழுதின வேத வசனத்தை தியானிக்கும்படியாக செய்தீரே கர்த்தாவே. அந்த வசனத்தை இந்த நாளிலே நாங்கள் தியானித்த போது எப்படிப்பட்ட 3 அனுபவங்களினால் எப்பொழுதும் கர்த்தருக்குள் சந்தோஷமாய் இருக்க முடியும் என்பதை அறிந்து கொள்ள செய்தீரே. அப்படியே கேட்ட சத்தியத்தின்படி நன்மைகள் உம்மிடத்திலிருந்து கிடைப்பதினால் சந்தோஷம் உண்டாயிருக்கட்டும். அன்னாளுடைய வாழ்க்கையிலே தடைகள் நீங்கினது போல உடைய ஜனங்களுடைய வாழ்க்கையில இருக்கக்கூடிய எல்லா தடைகளும் மாலே நீங்கி போனதாக காணப்பட கர்த்தர் கிருபை செய்தாலும் கர்த்தாவே, நிலைமைகள் மாறுவதனால் சந்தோஷம் உண்டாயிருக்கும் என்று கற்றுக் கொடுத்தீரே. அப்படியே யோபுனுடைய வாழ்க்கையிலே நிலைமைகள் மாறினது போல, யாக்கோபனுடைய வாழ்க்கையிலே நிலைமைகள் மாறினது போல, கர்த்தாவே யோசேப்பனுடைய வாழ்க்கையிலே நிலைமைகள் மாறினது போல, தாவீதனுடைய வாழ்க்கையிலே நிலைமைகள் மாறினது போல ஜனங்களுடைய வாழ்க்கையிலேயும் சூழ்நிலைகள் மாறுவதனால் உண்டாகக்கூடிய சந்தோஷத்தை பெற்றுக்கொள்ள தேவன் தாமே கிருபை நல்கிறோம். கர்த்தாவே, யாரெல்லாம் உம்மாலே கிடைக்க பெறுகிற மீட்பை அடைகிறார்களோ, ரட்சிக்கப்படுகிறார்களோ, பரலோக ராஜ்யவாசிகளாக ஜீவிக்கிறார்களோ, அவர்கள் திரும்பி சியோனுக்கு நேராக கடந்து வந்தவர்களாய் இருப்பார்கள். கர்த்தாவே, அவர்களுக்கு ஒரு உறுதி உண்டாயிருக்கும். இந்த பூமிக்குரிய வாழ்க்கையை முடிக்கும் போதும் நாங்கள் பரலோக ராஜ்யத்திலே எங்களுடைய குடியிருப்பு உண்டு என்கிற நிச்சயத்தோடு வாழ்வார்கள். எங்களுடைய குடியிருப்போ பரலோகத்தில் இருக்கிறது என்கிற நிச்சயத்தோடு சந்தோஷத்தோடு வாழ்வார்கள். நித்திய மகிழ்ச்சி அவர்கள் தலையின் மேல் இருக்கும். சந்தோஷமும் மகிழ்ச்சியும் அடைவார்கள். சஞ்சலமும் வருத்தமும் நீங்கி போனதாய் இருக்கும் என்பதை அறிந்து கொள்ள செய்தீரே. அந்த மீட்பை, அந்த ரட்சிப்பையும் இழந்து போகாதவர்களாக வாழ கர்த்ததாமே கிருபை நல்கிறோம். உத்தம சகோதர சகோதரிகளுடைய வாழ்க்கையிலே வெறும் இந்த இம்மைக்குரிய பூமிக்குரிய நன்மைகளும் ஆசீர்வாதங்களும் மாத்திரமல்ல, பரலோக ராஜ்யத்திற்குரிய மேன்மையான ஆசீர்வாதங்களும் உண்டாயிருக்கிறது என்பதை கர்த்தாவே, அது மீட்கப்படுகிற அனுபவத்தின் மூலமாக உண்டாகிறது என்பதை கற்றுக் கொடுத்தீரே. அந்த ஆசீர்வாதத்தையும் பெற்றுக்கொள்ள இந்த பூமிக்குரிய நாட்கள் வெறும் 70, 80, 90 ஆண்டுகள் தான். ஆனால் அதற்கு பிறகு ஒரு நித்திய வாழ்க்கை உண்டு. அதற்கு ஆவிக்குரிய இஸ்ரவேலராக மாற வேண்டியது அவசியமாய் இருக்கிறது என்பதை அறிந்து தேவனுடைய பிரபு என்று அழைக்கப்படும் விதத்தில் ஒவ்வொருடைய ஜீவியமும் மீட்கப்பட்டதாக, ரட்சிப்படைந்ததாக, இயேசுவே மீது விசுவாசம் வைத்து வாழ்ந்த ஆசீர்வதிக்கப்பட்ட ஜீவியமாக காணப்பட கர்த்தாவே, நீர்தாமே கிருபை நல்க வேணுமாய் செபிக்கிறேன். இயேசுவே, நீர் இந்த பூமியிலே இருந்த நாட்கள் வெறும் 33.5 வருடங்கள் தான். ஆனால் உடைய வாழ்க்கை எப்படி காணப்பட்டது? நித்திய மகிழ்ச்சியை அடைவார்கள் என்று சொல்லப்படுவதற்கு ஏதுவாக காணப்பட்டது. நீர் சியோனிலே பிதாவாகிய தேவனுடைய வலது பார்சத்திலே சிங்காசனத்திலே வீற்றிருக்கக்கூடியவராக காணப்படுகிறீர். அப்படியே ஜெயங்கொள்கிறவர்களையும் வெற்றியுள்ள வாழ்க்கை வாழுகிறவர்களையும் நீர் அப்படியே ஆசீர்வதிக்க வல்லவராய் இருக்கிறீரே. அப்படியே உம்முடைய ஜனங்கள் கர்த்தாவே ஆனந்த களிப்புடன் பாடி துதித்து மகிழக்கூடியவர்களாக, உத்தமர்களாக காணப்படும்படியாக செய்து கர்த்தாவே, மறுமையிலே பரலோக சியோனிலே உம்மோடு சிங்காசனத்திலே பூர்ண பரிசுத்தவான்களாக ஜீவித்ததின் மூலமாக அடையக்கூடிய மேலான வாசஸ்தலத்தையும் உம்மிடத்திலிருந்து பெற்றுக்கொள்ள தேவன் தாமே ஆசீர்வதித்தருள வேணுமாய் ஜெபிக்கிறேன். எப்பொழுதும் கேட்ட சத்தியத்தின்படி கர்த்தருக்குள் சந்தோஷமாக வாழ நன்மையான ஈவுகள் உண்டு, பூர்ணமான வரங்கள் உண்டு. இயேசுவே, நீர் உயர்த்தப்பட்டது போல ஒரு உயர்வும் உண்டு, நித்திய மகிழ்ச்சியும் உண்டு என்பதை நம்முடைய வாழ்க்கையிலே உறுதிப்படுத்தி எப்பொழுதும் கர்த்தருக்குள் சந்தோஷமாக வாழ தேவன் தாமே கிருபை நல்கிறார். கர்த்தருடைய ஆசீர்வாதம் உடைய ஜனங்களுடைய வாழ்க்கையிலே ஐஸ்வர்யமாக காணப்படட்டும். அதனோட தேவன் வேதனையை கூட்டவில்லை என்று சொல்லும் விதமாக கர்த்தாவே, முடிவானது பரலோக ராஜ்யமாக காணப்படும்படியாக கர்த்தாவே, நீர்தாமே கேட்ட சத்தியத்தின்படி அனுகிரகம் செய்தருளும். ஒரு நாளும் கர்த்தாவே, பிசாசினால் வஞ்சிக்கப்பட்டு பாவங்களினாலும் சாபங்களினாலும் நிறையப்பட்ட பூமிக்குரிய ஆசீர்வாதங்களை மாத்திரம் பெற்றுக்கொண்டு முடிவானது வேதனைப்படக்கூடிய நித்திய நரக அக்கினிக்குள்ளாக சென்று அழியாதபடி உங்களுடைய வாழ்க்கையை பாதுகாத்துக் கொள்ள கேட்ட சத்தியத்தின்படி வாழ தேவன் தாமே கிருபை நல்கிறோம். எல்லா துதி கன மகிமை யாவும் மக்கே உரியது. இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் ஜெபிக்கிறேன் பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்தரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அந்யோன்ய ஐக்கியமும் இன்றும் என்றும் சதா காலங்களிலும் நம் அனைவரோடும் நம்முடைய குடும்பங்களோடும் சபையாரோடும் இருப்பதாக. ஆமென்.
தேவன் என் அடைக்கலமே, என் கோட்டையும் மரணும் அவர். அவர் சத்தியம் பரிசயம் கேடகமாம், என் நம்பிக்கையும் அவரே. அவர் சத்தியம் பரிசயம் கேடகமாம், என் நம்பிக்கையும் அவரே. அவர் சட்டையின் கீழ் அடைக்கலம் புகவே, நாம் சிறகுகளால் மூடுவார். அவர் சட்டையின் கீழ் அடைக்கலம் புகவே, நாம் சிறகுகளால் மூடுவார். ஹல்லேலூயா, 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 கர்த்ததாமே கேட்ட சத்தியத்தின்படி உங்களுடைய வாழ்க்கையிலே தடைகள் நீங்குவதினால் உண்டாகிற சந்தோஷமும், உங்களுடைய வாழ்க்கையிலே பாவமும் சாபமும் நீங்குகிறதினால் உண்டான சந்தோஷமும், உங்களுடைய வாழ்க்கையிலே மெய்யான இரட்சிப்பையும் பரிசுத்த ஆவியினால் உண்டாகிற சந்தோஷத்தை மகிழ்ச்சியையும் அடைகிறதினால் உண்டாகிற சீயோனின் சந்தோஷத்தையும் அடைந்து வாழ நித்திய மகிழ்ச்சி உங்களுடைய வாழ்க்கையிலே உங்களுடைய தலையின் மீது உண்டாயிருக்கிறது என்பதை உறுதிப்படுத்தி வாழ தேவன் தாமே கேட்ட வசனத்தின்படி எப்பொழுதும் கர்த்தருக்குள் சந்தோஷமாயிருக்க தேவன் தாமே உங்களுக்கும் கிருபை நல்குவாராக. ஆம்.